இரால் பதப்படுத்தும் ஆலையில் அமோனியா நச்சு வாயு கசிவு. ஆய்வறிக்கை 71 கீழ் 100. கசிந்த வாயு நேரடி சாட்சியங்கள். அறிமுகம். இரால் பதப்படுத்தும் ஆலைகளில் அமோனியா வாயு R717 கட்டுப்பாட்டை மீறி வளிமண்டலத்தில் கசியும்போது அதை நேரில் சந்தித்த மனிதர்களின் நேரடி சாட்சியங்கள். ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ஐவிட்னஸ் அக்கவுண்ட்ஸ் விபத்தின் நிஜ கொடூரத்தை உலகுக்கு உணர்த்தும் மிக முக்கியமான ஆவண ஆதாரங்களாகும். ஆய்வக தரவுகளும் சிசிடிவி பதிவுகளும் விபத்தின் தொழில்நுட்ப பக்கத்தை மட்டுமே காட்டும் நிலையில். கசிவின் நடுவே சிக்கி உயிர் பிழைத்த தொழிலாளர்கள் மற்றும் சுற்றியுள்ள கிராம மக்களின் அனுபவப் பதிவுகள் பேரழிவின் உடலியல் மற்றும் உளவியல் தாக்கங்களை வெளிச்சம் போட்டு காட்டுகின்றன. அந்த வினாடிகளில் அவர்கள் கண்ட காட்சிகள், கேட்ட சப்தங்கள் மற்றும் அனுபவித்த நரக வேதனைகளை 100% துல்லியமாக விரிவாக ஆராயும் ஆய்வறிக்கை இது. வெள்ளை புகையும் கண்ணை பிளக்கும் எரிச்சலும். கசிவு ஏற்பட்ட நொடியில் குளிர்பதன அறையில் பணியாற்றிக் கொண்டிருந்த தொழிலாளர்களின் வாக்குமூலங்களின்படி. எவ்வித முன்னறிவிப்பும் இன்றி திடீரென காதை பிளக்கும் விசிலிங் சப்தத்துடன் குழாயிலிருந்து வெள்ளை புகை மேகம் கொப்பளித்து வெளிப்பட்டதாக கூறுகின்றனர். சில வினாடிகளுக்குள் அந்த அடர்ந்த புகை அறை முழுவதையும் ஆக்கிரமித்து விளக்குகளின் வெளிச்சத்தை மறைத்துள்ளது. வாயுவை கண்ட அடுத்த நொடியே கண்கள் கடுமையாக எரியத் தொடங்கி. கண்ணீர் தானாக வழிய ஆரம்பித்துள்ளது. கண்களுக்குள் மிளகாய் பொடியை அள்ளித் தூவியது போல் இருந்தது. கண்கள் இமைகளை மூட முடியாமல் துடித்தன. எதிரே இருந்த கதவு கூடத் தெரியாமல் பார்வையற்றவர்கள் போல தடுமாறினோம். என்று உயிர் பிழைத்த தொழிலாளர்கள் அந்த நரக அனுபவத்தை விவரிக்கிறார்கள். தொண்டை அடைப்பும் மூச்சுத் திணறல் கொடூரமும். வாயு காற்றில் பரவிய அடுத்த நொடியே ஆலைக்குள் இருந்த மனிதர்களின் சுவாசப் பாதையை காரவாயு தாக்கியுள்ளது. அமோனியாவின் கடுமையான கார நெடி மூக்கு வழியே நுழைந்து தொண்டை மற்றும் நுரையீரலின் சவ்வுப் படலங்களை நொடியில் கருக்கியதை நேரில் பார்த்த சாட்சியங்கள் விவரிக்கின்றன. மூச்சை உள்ளே இழுக்க முயன்றபோது தொண்டையில் பெரிய பாறை அடைத்துக் கொண்டது போல் இருந்தது. ஆக்சிஜனுக்கு பதிலாக நெருப்பைச் சுவாசிப்பது போன்ற கொடூரமான உணர்வு தோன்றியது என பாதிக்கப்பட்ட தொழிலாளர்கள் தெரிவிக்கின்றனர். நுரையீரலில் ஏற்பட்ட திரவ கசிவால் வாயில் வெண்மைய நுரை தள்ளி. மூச்சுவிட முடியாமல் மனிதர்கள் தரைதளத்தில் சுருண்டு விழுந்து துடித்த காட்சிகளை நேரில் கண்டவர்கள் கலக்கத்துடன் நினைவுகூர்கிறார்கள். குடியிருப்பு மக்களின் திகில் அனுபவங்கள். ஆலையின் எல்லைச் சுவருக்கு வெளியே வாழ்ந்த கிராம மக்களின் நேரடி சாட்சியங்கள் விபத்தின் பரவலை படம் பிடித்து காட்டுகின்றன. நள்ளிரவில் தூங்கிக் கொண்டிருந்த போது மூச்சடைப்பும் கடுமையான நெடிவீச்சும் ஏற்பட்டு அலறியடித்துக் கொண்டு விழித்ததாக மக்கள் தெரிவிக்கின்றனர். தெருக்களில் இறங்கி ஓடியபோது காற்றில் பரவியிருந்த அமோனியா மேகம் தோலின் மீது பட்டு. இரசாயன காயங்களை உருவாக்கியுள்ளது. ஆலை வளாகத்திலிருந்து கதறல் சப்தங்களும் இயந்திரங்களின் இரைச்சலும் கேட்டதாகவும். என்ன நடக்கிறது என்று தெரியாமல் குழந்தைகள் மற்றும் முதியவர்களை தூக்கிக் கொண்டு இருட்டில் வீதி வீதியாக ஓடிய திகில் இரவைச் சுற்றியுள்ள கிராமவாசிகள் சாட்சியங்களாக பதிவு செய்கிறார்கள். சாட்சியங்கள் உணர்த்தும் பாடங்களும் விழிப்புணர்வும். இந்த நேரடி சாட்சியங்கள் வெறும் சோக கதைகள் மட்டுமல்ல. அவை ஆலை நிர்வாகங்களின் பாதுகாப்பு அலட்சியத்தை அம்பலப்படுத்தும் அழுத்தமான ஆதாரங்களாகும். ஆலையில் எவ்வித ஆபத்து எச்சரிக்கை மணியும் வார்னிங் சைரன் ஒலிக்கவில்லை. பாதுகாப்பு கவசங்கள் எங்கே இருந்தன என்று யாருக்கும் தெரியவில்லை. என்று தொழிலாளர்கள் அளிக்கும் சாட்சியங்கள். ஆலைகளில் நிலவும் போதிய பயிற்சியின்மையையும் எச்சரிக்கை அமைப்புகளின் செயலிழப்பையும் வெளிப்படையாக காட்டுகின்றன. உயிர் பிழைத்தவர்களின் இந்த வாக்குமூலங்கள் மட்டுமே எதிர்காலத்தில் இத்தகைய இரசாயன கொடூரங்கள் மீண்டும் நிகழாமல் இருக்க விழிப்புணர்வையும் கடுமையான பாதுகாப்பு விதிகளையும் உருவாக்க உந்துசக்தியாக அமைகின்றன. அடுத்த ஆய்வறிக்கையில் 72 கீழ் 100. பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களின் குரல் பற்றி விரிவாக காண்போம். இரால் பதப்படுத்தும் ஆலையில் அமோனியா நச்சு வாயு கசிவு. ஆய்வறிக்கை 72 கீழ் 100. பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களின் குரல். அறிமுகம். இரால் பதப்படுத்தும் ஆலைகளில் அமோனியா வாயு R717 கசிவு விபத்து நிகழ்ந்த பிறகு. அதிகாரப்பூர்வ அறிக்கைகளிலும் பெருநிறுவன புள்ளிவிவரங்களிலும் பாதிக்கப்பட்ட மனிதர்கள் வெறும் எண்களாக மட்டுமே சுருக்கப்படுகிறார்கள். ஆனால் நச்சு வாயுவை சுவாசித்து உடலிலும் மனதிலும் ஆரவடுக்களைச் சுமந்து வாழும் ஏழை தொழிலாளர்களின் உண்மையான குரல்கள். வாய்ஸஸ் ஆஃப் அஃபெக்டட் வார்க்கர்ஸ் அமைப்பின் முறையான அலட்சியத்தையும் சமூக பாதுகாப்பின்மையையும் வெளிச்சம் போட்டு காட்டுகின்றன. ஒப்பந்த கூலிகளாகவும் புலம்பெயர் தொழிலாளர்களாகவும் உள்ள இந்த மனிதர்கள் அனுபவிக்கும் வாழ்க்கை முறை பாதிப்புகள். பொருளாதார முடக்கம் மற்றும் சுகாதார போராட்டங்களை 100% துல்லியமாக விரிவாக ஆராயும் ஆய்வறிக்கை இது. முடக்கப்பட்ட உழைப்பு திறனும் நாட்பட்ட நோய்களும். அமோனியா வாயு கசிவில் சிக்கி பிழைத்த தொழிலாளர்களின் குரல்களில் பிரதானமாக ஒலிப்பது தங்களின் உழைக்கும் சக்தி பறிபோய்விட்டது என்ற வேதனையே ஆகும். நச்சு வாயு சுவாச பாதையில் ஏற்படுத்திய நிரந்தர திசுச்சிதைவு. குரோனிக் பிரோங்கைடிஸ் மற்றும் லங் ஃபைப்ரோசிஸ் காரணமாக. சிறிய எடையை தூக்கினாலோ அல்லது சில மீட்டர்கள் நடந்தாலோ கூட கடுமையான மூச்சுத் திணறல் ஏற்படுகிறது.
முன்பு நாள் ஒன்றுக்கு 12 மணி நேரம் ஆலைக்குள் உழைத்த எங்களால் இப்போது சாதாரண வேலைகளை கூட செய்ய முடிவதில்லை என்று அழுது புலம்பும் தொழிலாளர்களின் குரல்கள் அவர்களின் வாழ்வாதாரம் முற்றிலும் முடங்கிப்போன கொடூர நிலையை உணர்த்துகின்றன. பார்வை திறன் பகுதியாகவும் முழுமையாகவும் பாதிக்கப்பட்ட பலர் மீண்டும் குளிர்பதன ஆலைகளுக்குள் வேலைக்குச் செல்ல முடியாத அஞ்சத்தக்க சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளனர். உளவியல் வடுக்களும் பிடிஎஸ்டி மன உளைச்சலும் உடலளவில் ஏற்பட்ட காயங்களை விட தொழிலாளர்களின் மனங்களில் பதிந்துள்ள பிடிஎஸ்டி போஸ்ட் ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர் மன உளைச்சல் மிகவும் ஆழமானது. நள்ளிரவில் திடீரென விழித்து மூச்சுத் திணறல் போல உணர்வது, அமோனியா போன்ற சிறிதளவு காரநெடி அடித்தாலும் அலறியடித்துக் கொண்டு ஓடுவது மற்றும் உடன் பணிபுரிந்த சக தொழிலாளர்கள் கண்முன்னே சுருண்டு விழுந்து இறந்த காட்சிகளை நினைத்து ஏற்படும் நரம்பு தளர்ச்சி ஆகியவை தொழிலாளர்களை உலுக்குகின்றன. ஆலை மேலாண்மையோ அல்லது அரசோ இவர்களுக்கு தேவையான மறுவாழ்வு உளவியல் ஆலோசனைகளை சைக்கலாஜிக்கல் கவுன்சலிங் வழங்காததால் தங்களின் அதிர்ச்சி அனுபவங்களை மனதிற்குள்ளேயே பூட்டி வைத்துக்கொண்டு தினமும் செத்துப் பிழைப்பதாக பாதிக்கப்பட்டவர்கள் கூறுகிறார்கள். பொருளாதாரச் சுரண்டலும் இழப்பீட்டு ஏமாற்றங்களும் பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களில் பெரும்பாலோர் முறையான பணி நியமன ஆவணங்கள் இல்லாத ஒப்பந்த தொழிலாளர்கள் என்பதால் விபத்துக்குப் பிறகு ஆலை நிர்வாகங்களால் மிக எளிதாக கைவிடப்படுகிறார்கள். ஆரம்பத்தில் மருத்துவச் செலவை ஏற்பதாக கூறிய நிர்வாகம் சில வாரங்களிலேயே எங்களை கண்டு கொள்ளவில்லை, வழக்குகளை பின்வாங்கச் சொல்லி மிரட்டுகிறார்கள் என்ற பாதிக்கப்பட்டவர்களின் குரல்கள் நிறுவனங்களின் இரக்கமற்ற முகத்தை காட்டுகின்றன. அரசு அறிவிக்கும் சொற்ப இழப்பீட்டுத் தொகையும் அதிகார வர்க்கத்தின் இடைத்தரகர்களாலும் சட்டச் சிக்கல்களாலும் தொழிலாளர்களின் கரங்களை வந்தடைவதற்குள் பல ஆண்டுகள் ஆகிவிடுகின்றன. இதனால் குடும்பமே கடனில் மூழ்கி வறுமையின் பிடியில் சிக்கித் தவிக்கிறது. அமைதியை கலைக்கும் விழிப்புணர்வு குரல்கள் பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களின் இந்த குரல்கள் வெறும் புலம்பல்கள் மட்டுமல்ல, அவை ஆலைகளின் பாதுகாப்பு அமைப்பை மாற்றியமைக்க கோரும் நீதிமுழக்கங்கள் ஆகும். நாங்கள் அனுபவித்த நரக வேதனை நாளை வேறு எந்த தொழிலாளிக்கும் நேரக்கூடாது, லாபத்தை விட மனித உயிருக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் என்று அவர்கள் விடுக்கும் உரத்த கோரிக்கை தொழிலாளர் சட்டங்களை கடுமையாக்கவும் பாதுகாப்பான பணிச்சூழலை உருவாக்கவும் அரசை நோக்கி எழுப்பப்படும் நியாயமான கேள்வியாகும். அடுத்த ஆய்வறிக்கையில் 73 கீழ் 100 மனித உயிர்களின் மதிப்பு என்ன பற்றி விரிவாக காண்போம். இரால் பதப்படுத்தும் ஆலையில் அமோனியா நச்சு வாயு கசிவு. ஆய்வறிக்கை 73 கீழ் 100 மனித உயிர்களின் மதிப்பு என்ன. அறிமுகம். இரால் பதப்படுத்தும் ஆலைகளில் அமோனியா வாயு R717 கசிவால் நிகழும் ஒவ்வொரு உயிரிழப்பிற்கு பிறகும் எழும் ஆக பெரிய தத்துவார்த்த மற்றும் நிர்வாக கேள்வி, ஒரு தொழிலாளியின் உயிருக்கு இந்த அமைப்பும் முதலாளித்துவமும் கொடுக்கும் மதிப்பு என்ன என்பதே ஆகும். ஏழை எளிய ஒப்பந்த தொழிலாளர்களின் உயிர்களை வெறும் உற்பத்தி காரணியாகவும் ஈடு செய்யக்கூடிய பொருட்களாகவும் பார்க்கும் பெருநிறுவனங்களின் போக்கும் விபத்துகளுக்கு பின் வழங்கப்படும் சொற்ப இழப்பீடுகளும் மனித கண்ணியத்தை முற்றிலும் கேலிக்கூத்தாக்குகின்றன. ஆலை மேலாண்மையின் நிதிசார் கணக்கீடுகள் மனித உயிர்களின் உண்மையான மதிப்பு மற்றும் நிறுவனங்களின் பொறுப்பற்ற போக்கை 100% துல்லியமாக விரிவாக ஆராயும் ஆய்வறிக்கை இது. செலவு பயன் பகுப்பாய்வும் உயிர்களின் மலிவு தன்மையும் காஸ்ட் பெனஃபிட் அனாலிசிஸ் vs ஹியூமன் லைஃப். பல இரால் பதப்படுத்தும் ஆலைகளில் பாதுகாப்பிற்கான நிதி ஒதுக்கீடு என்பது ஒரு வீண் செலவாகவே பார்க்கப்படுகிறது. அதிநவீன அமோனியா கசிவு தடுப்பு வால்வுகள், தானியங்கி சென்சார்கள் மற்றும் தகுந்த தனிநபர் பாதுகாப்பு உபகரணங்களை பேசெட்ஸ் நிறுவுவதற்கு ஆகும் மூலதனச் செலவை விட விபத்து நிகழ்ந்தால் இறக்கும் தொழிலாளர்களின் குடும்பங்களுக்கு தரும் இழப்பீட்டுத் தொகை மிகவும் குறைவு என்ற கொடூரமான செலவு பயன் கணிப்பை காஸ்ட் பெனஃபிட் அனாலிசிஸ் சில நிர்வாகங்கள் ரகசியமாக கணக்கிடுகின்றன. பாதுகாப்பு அமைப்புகளை மேம்படுத்துவதை விட விபத்துக்கு பின் பணத்தை கொடுத்து வழக்குகளை முடிப்பது மலிவானது என்ற இந்த முதலாளித்துவ மனப்பான்மை மனித உயிர்களை பணப்பொருளாக தரமிறக்குகிறது. சட்ட ரீதியான இழப்பீட்டு சூத்திரங்களும் கண்ணிய குறைவும். தொழிலாளர் இழப்பீட்டுச் சட்டங்களின் படி நிர்ணயிக்கப்படும் இழப்பீட்டுத் தொகைகள் ஒரு மனிதனின் வயது மற்றும் எஞ்சிய உழைப்பு காலத்தை மட்டுமே அடிப்படையாக கொண்டு கணக்கிடப்படுகின்றன. நச்சு வாயுவை சுவாசித்து துடிதுடித்து இறந்து போகும் ஒரு தொழிலாளியின் உயிரின் மதிப்பு வெறும் சில லட்சங்கள் மட்டுமே என அதிகாரப்பூர்வமாக விலை பேசப்படுகிறது. அந்த உயிரிழப்பால் சிதையும் ஒரு குடும்பத்தின் வாழ்வாதாரம், குழந்தைகளின் எதிர்கால கல்வி மற்றும் பெற்றோர் அனுபவிக்கும் நிரந்தர மனவேதனைக்கு இந்தச் சொற்பத் தொகை எந்தவிதத்திலும் ஈடாக முடிவதில்லை. மனித உயிருக்கு வழங்கப்படும் இந்த மலிவான விலை நிறுவனங்களை மீண்டும் மீண்டும் பாதுகாப்பு விதிக மீறல்களில் ஈடுபட தூண்டுகிறது. புலம்பெயர் தொழிலாளர்களின் நிலையும் இரட்டை தரநிலையும். இரால் பதப்படுத்தும் ஆலைகளில் ஆபத்தான குளிர்பதன பிரிவுகளில் பணிபுரிபவர்களில் பெரும்பாலோர் வறுமைக் கோட்டிற்கு உட்பட்ட புலம்பெயர் தொழிலாளர்களே ஆவர். உள்ளூர் தொழிலாளர்களுக்கு தரப்படும் குறைந்தபட்ச சட்ட பாதுகாப்புகள் கூட இந்த ஆதரவற்ற புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு மறுக்கப்படுகின்றன.
விபத்துகளில் இவர்கள் உயிரிழக்கும் போது சடலங்களை அவசரமாகச் சொந்த ஊருக்கு அனுப்பி வைத்துவிட்டு உண்மையான உயிரிழப்பு எண்ணிக்கையை மறைக்கும் முயற்சியிலும் ஆலைகள் ஈடுபடுகின்றன. சமூகத்தில் பின்தங்கிய நிலையில் இருக்கும் இந்த மனிதர்களின் உயிர்கள் ஆலை நிர்வாகங்களின் பார்வையில் முற்றிலும் மதிப்பற்றதாக கருதப்படும் அவலநிலை நீடிக்கிறது. மனித கண்ணிய மீட்சியும் உயிர் மதிப்பின் மறுவரையறையும் ஒரு சமூகத்தின் நாகரிக வளர்ச்சி என்பது அதன் கடைசி தொழிலாளியின் உயிருக்கு தரும் மதிப்பில்தான் அளவிடப்படுகிறது. லாபத்தை விட மனித உயிரே முதன்மையானது என்ற கோட்பாடு சட்டப்பூர்வமாகவும் நடைமுறை ரீதியாகவும் ஆலைகளில் நிலைநாட்டப்பட வேண்டும். பாதுகாப்பு மீறலால் ஏற்படும் ஒவ்வொரு மரணமும் கார்ப்பரேட் நரபலி அல்லது கொலைக்குச் சமமான குற்றமாக கல்பபல் ஹோமசைட் கருதப்பட்டு சம்பந்தப்பட்ட ஆலை உரிமையாளர்கள் மீது கடுமையான குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும் போது மட்டுமே தொழிலாளர்களின் உயிர்களுக்கு உண்மையான மதிப்பும் பாதுகாப்பும் கிடைக்கும். அடுத்த ஆய்வறிக்கையில் 74 கீழ் 100 அலட்சியத்தின் விலை பற்றி விரிவாக காண்போம். இரால் பதப்படுத்தும் ஆலையில் அமோனியா நச்சு வாயு கசிவு. ஆய்வறிக்கை 74 கீழ் 100 அலட்சியத்தின் விலை. அறிமுகம். இரால் பதப்படுத்தும் ஆலைகளில் நிகழும் அமோனியா R717 வாயு கசிவு விபத்துகள் எப்போதுமே தற்செயலாக நடப்பவை அல்ல. அவை ஆலை நிர்வாகம், பாதுகாப்பு பொறியாளர்கள் மற்றும் தணிக்கை அதிகாரிகளின் தொடர்ச்சியான அலட்சியத்தால் சிஸ்டமிக் நெக்லஜென்ஸ் உருவாக்கப்படும் செயற்கை பேரழிவுகளாகும். சிறிய பராமரிப்புச் செலவுகளை மிச்சப்படுத்த நினைக்கும் நிர்வாகத்தின் பேராசையும் ஆபத்து எச்சரிக்கைகளை புறக்கணிக்கும் மனப்பான்மையும் இறுதியில் பிரம்மாண்டமான மனித இழப்புகளாகவும் நிதி அழிவாகவும் நிறுவனங்களின் நிரந்தர மூடுவிழாவாகவும் மாறுகின்றன. அலட்சியத்தின் பல்வேறு பரிமாணங்கள், அதற்கான நேரடி விளைவுகள் மற்றும் சமூக பொருளாதார விலையை 100% துல்லியமாக விரிவாக ஆராயும் ஆய்வறிக்கை இது. முறையான பராமரிப்பு புறக்கணிப்பும் உடனடி சேமிப்பு போலியும். அமோனியா குளிர்பதன அமைப்புகளில் வழக்கமான பராமரிப்பு என்பது தள்ளுபடி செய்ய முடியாத பாதுகாப்பு நிபந்தனையாகும். ஆனால் பல ஆலைகளில் செலவை குறைப்பதற்காக தகுதி பெறாத உள்ளூர் மெக்கானிக்குகளை கொண்டு தற்காலிகமாக பழுதுபார்ப்பது, காலாவதியான ரப்பர் கேஸ்கட்களை மாற்றாமல் மீண்டும் பயன்படுத்துவது மற்றும் தேய்மானமடைந்த பைப்லைன்களை அப்படியே விட்டுவிடுவது போன்ற குறுக்குவழிகள் பின்பற்றப்படுகின்றன. சில ₹1000 மிச்சப்படுத்த திட்டமிட்டு செய்யப்படும் இந்த அலட்சிய காரியங்கள் இறுதியில் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள உற்பத்தி பொருட்கள் பாழாவதற்கும் ஆலை உள்கட்டமைப்பு முழுமையாகச் சிதைவதற்கும் முதன்மை காரணமாகின்றன. எச்சரிக்கை சிக்னல்களை புறக்கணித்தல் மற்றும் மனித பிழைகள். அமோனியா வாயு அமைப்புகள் பேரழிவு வெடிப்புக்கு முன்பாக பல்வேறு எச்சரிக்கை சிக்னல்களை ப்ரீ ஃபெயிலியர் சிக்னல்ஸ் வெளிப்படுத்துகின்றன. சிறிய அளவிலான நெடி வால்வுகளில் லேசான பனிப்படிவு மற்றும் அழுத்த மாறுபாடுகள் போன்றவற்றை ஆபரேட்டர்கள் கவனித்தும் இதெல்லாம் வழக்கமாக நடப்பதுதான் என்று அலட்சியமாக விட்டுவிடும் போக்கு ஆலைகளில் பரவலாக உள்ளது. தொழிலாளர்களுக்கு தேவையான பாதுகாப்பு பயிற்சிகளையும் தனிநபர் பாதுகாப்பு உபகரணங்களையும் பே கிட்ஸ் வழங்காமல் ஆபத்தான குளிர்பதன மண்டலங்களுக்குள் அனுப்புவது நிர்வாகத்தின் கொடூரமான குற்றவியல் அலட்சியமாகும். இந்த அலட்சியம் விபத்து நடக்கும் நொடியில் தொழிலாளர்களை முற்றிலும் தற்காப்பற்ற நிலைக்கு தள்ளி உயிர்களை பறிக்கிறது. சட்டரீதியான தண்டனைகளும் நிதிசார் அழிவுகளும். அலட்சியத்தின் விளைவாக நிகழும் ஒரு பேரழிவு ஆலை உரிமையாளர்களுக்கு மீள முடியாத பொருளாதார மற்றும் சட்ட ரீதியான பேரடியை தருகிறது. விபத்துக்குப் பின் சுற்றுச்சூழல் இழப்பீடு, தொழிலாளர் நல இழப்பீடு, அரசால் விதிக்கப்படும் அபராதங்கள் மற்றும் குற்றவியல் வழக்குகள் கிரிமினல் ப்ராசிக்யூஷன் ஆகியவை நிறுவனத்தை சூழ்ந்து கொள்கின்றன. அதுமட்டுமின்றி நச்சு வாயு கசிவால் ஆலைக்குள் இருக்கும் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள ஏற்றுமதி இறால் சரக்குகள் அமோனியாவின் கார நெடியை உறிஞ்சி முழுமையாக பாழாக்கி குப்பையில் கொட்டப்படுகின்றன. சர்வதேச வர்த்தக சந்தையில் ஆலையின் நம்பகத்தன்மை முறிந்து ஏற்றுமதி உரிமைகளும் நிரந்தரமாக ரத்து செய்யப்படுகின்றன. அலட்சியத்தை முடிவுக்கு கொண்டுவரும் பொறுப்புக்கூறல். அலட்சியத்திற்கான விலை என்பது வெறும் பணத்தால் மட்டும் அளவிடப்படுவதில்லை, அது பறிக்கப்படும் மனித உயிர்களாலும் சிதைக்கப்படும் குடும்பங்களாலும் தீர்மானிக்கப்படுகிறது. ஆலை நிர்வாகங்கள் பாதுகாப்பை ஒரு கூடுதல் செலவாகப் பார்க்காமல் முதன்மை இயங்குதள நெறிமுறையாக மாற்ற வேண்டும். பூஜ்ய அலட்சியம் ஜீரோ டாலரன்ஸ் ஃபார் நெக்லஜென்ஸ் என்ற கொள்கை அமல்படுத்தப்பட்டு பாதுகாப்பு விதிமீறல்களில் ஈடுபடும் நிர்வாகிகள் மற்றும் தணிக்கையாளர்களுக்கு நேரடியாக சிறைத்தண்டனை வழங்கும் சட்ட நடைமுறைகள் கடுமையாக்கப்படும் போது மட்டுமே இந்த அலட்சியத்தின் விலைக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். அடுத்த ஆய்வறிக்கையில் 75 கீழ் 100 ஒரு விபத்தின் பின்னணிச் சுவடுகள் பற்றி விரிவாக காண்போம். இறால் பதப்படுத்தும் ஆலையில் அமோனியா நச்சு வாயு கசிவு. ஆய்வறிக்கை 75 கீழ் 100 ஒரு விபத்தின் பின்னணிச் சுவடுகள். அறிமுகம். இறால் பதப்படுத்தும் ஆலையில் அமோனியா வாயு R717 கசிந்து பேரழிவு நிகழ்ந்த பிறகு அந்த விபத்து நடந்த களத்திலும் மனித மனங்களிலும் விட்டுச் செல்லும் பின்னணிச் சுவடுகள் ஆஃப்டர்மாத் அண்ட் ஸ்ட்ரக்சரல் ரமென்ஸ் சொல்லோனா சோகத்தையும் உள்கட்டமைப்பு சிதைவையும் பிரதிபலிக்கின்றன.
நச்சு வாயுவின் வீரியம் தணிந்து புகை மூட்டம் விலகிய பின் வெளிப்படும் உண்மைகள் விபத்தின் வீச்சையும் ஆலை மேலாண்மையின் சீரழிவையும் படம் பிடித்து காட்டுகின்றன. ஒரு இரசாயன விபத்திற்கு பின் ஆலை வளாகத்தில் காணப்படும் இயற்பியல் சிதைவுகள், இரசாயன எச்சங்கள், மனித சமூக பாதிப்புகள் மற்றும் நிறுவனச் சுவடுகளை 100% துல்லியமாக விரிவாக ஆராயும் ஆய்வறிக்கை இது. இயற்பியல் சிதைவுகளும் இரசாயன எச்சங்களும். விபத்து நடந்த களத்திற்குள் ஆய்வு செய்யச் செல்லும் மீட்பு குழுவினர் முதன்முதலில் காண்பது அமோனியாவின் காரத்தன்மையால் உருக்குலைந்த இயந்திரச் சுவடுகளையே ஆகும். உயர் அழுத்தத்தில் வெடித்துச் சிதறிய எஃகு குழாய்கள், வளைந்து நெளிந்த வால்வு இணைப்புகள் மற்றும் உறைபனியால் வெடித்துச் சிதைந்த குளிர்பதன அறைகளின் சுவர்கள் ஆகியவை விபத்தின் கொடூர சாட்சியங்களாக நிற்கின்றன. அமோனியாவின் தீவிர காரத்தன்மையால் கரோசவ் நேச்சர் ஆலையிலிருந்த செம்பு மின்சார கம்பிகள், கட்டுப்பாட்டுச் சுற்றுகள், சார்க்கட் போர்ட்ஸ் மற்றும் அலுமினிய கட்டமைப்பு உபகரணங்கள் அனைத்தும் கருத்து துருப்பிடித்து செயலிழந்து கிடக்கின்றன. தரைதளத்தில் சிந்திய அமோனியம் ஹைட்ராக்சைடு திரவம் கான்கிரீட் தளங்களை அரித்து இரசாயன கரைகளாக படிந்துள்ளது. பாழடைந்த ஏற்றுமதி சரக்குகளும் பொருளாதார பாழடைவும். ஆலையின் குளிர்பதன சேமிப்பு கிடங்குகளில் கோல்ட் ஸ்டோரேஜ் வைக்கப்பட்டிருந்த கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள பதப்படுத்தப்பட்ட இறால் சரக்குகள் அனைத்தும் அமோனியா வாயுவை உறிஞ்சி நச்சாக மாறியுள்ளன. அமோனியாவின் காரத்தன்மையால் இறால் புரதம் முற்றிலும் சிதைந்து துர்நாற்றத்துடன் அழுகத் தொடங்குகிறது. இந்த நச்சு சரக்குகள் எக்காரணம் கொண்டும் மனித நுகர்வுக்கு பயன்படுத்த முடியாது என்பதால் அவை ஆபத்தான இரசாயன கழிவுகளாக வகைப்படுத்தப்பட்டு அப்புறப்படுத்தப்பட வேண்டும். இதனால் ஏற்றுமதி ஆணை ரத்தாகி ஆலை ஒரே நாளில் கோடிக்கணக்கான நிதி இழப்பை சந்தித்து வங்கிக் கடன்களில் மூழ்கி ஏல நிலைக்கு தள்ளப்படுகிறது. சுற்றுச்சூழல் எச்சங்களும் பயத்தின் நிழலும். ஆலை வளாகத்தை தாண்டி சுற்றியுள்ள தாவரங்கள் மற்றும் நீர்நிலைகளில் விபத்தின் சுவடுகள் தெளிவாக தெரியவருகின்றன. அமோனியா மேகம் படிந்த மரங்கள் மற்றும் பயிர்களின் இலைகள் நீர்ச்சத்தை இழந்து ஒரே இரவில் கருகிப்போய் கருமை நிறமாக மாறுகின்றன. அருகிலுள்ள குளங்கள் மற்றும் வாய்க்கால்களில் உள்ள மீன்கள் மற்றும் நீர்வாழ் உயிரினங்கள் நீரில் அமோனியா கரைந்ததால் செவுள்கள் கருகி செத்து மிதக்கின்றன. சுற்றியுள்ள கிராம மக்கள் காற்றில் இன்னும் அமோனியா நெடி வீசுவதாக பயந்து வீடுகளை பூட்டிவிட்டு உறவினர்களின் வீடுகளுக்கு தஞ்சம் புகும் அச்சத்தின் சுவடுகள் அந்த பகுதி முழுவதும் நிலவுகிறது. அமைப்பின் போலித்தனத்தை அம்பலப்படுத்தும் விசாரணைச் சுவடுகள். விபத்திற்கு பின் அரசால் அமைக்கப்படும் விசாரணைக் குழுக்கள் சேகரிக்கும் ஆவணச் சுவடுகள் ஆலை நிர்வாகத்தின் மோசடிகளை வெளிச்சத்திற்கு கொண்டுவருகின்றன. போலியாக தயாரிக்கப்பட்ட பராமரிப்பு பதிவேடுகள், ஃபேக் மெயின்டனன்ஸ் லாக்ஸ், காலாவதியான பாதுகாப்புச் சான்றிதழ்கள் மற்றும் தணிக்கை அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்ட லஞ்சக் கணக்குகள் என அமைப்பின் அழுகிய சுவடுகள் விசாரணையில் அம்பலமாகின்றன. பூட்டப்பட்ட ஆலையின் வாயிலில் ஒட்டப்படும் சீல் வைக்கப்பட்ட நோட்டீஸ்கள் வெறும் கட்டடச் சிதைவை மட்டும் குறிக்காமல் மனித உயிர்களை மதிக்காத ஒரு கார்ப்பரேட் அமைப்பின் வீழ்ச்சியையே உணர்த்துகின்றன. அடுத்த ஆய்வறிக்கையில் 76 கீழ் 100 ஆலைகளின் பாதுகாப்பு தணிக்கை சேஃப்டி ஆடிட் பற்றி விரிவாக காண்போம். இறால் பதப்படுத்தும் ஆலையில் அமோனியா நச்சு வாயு கசிவு. ஆய்வறிக்கை 76 கீழ் 100 ஆலைகளின் பாதுகாப்பு தணிக்கை சேஃப்டி ஆடிட். அறிமுகம். இறால் பதப்படுத்தும் ஆலைகளில் அமோனியா வாயு R717 கசிவு பேரழிவை தடுக்கும் மிக முக்கியமான முறையான பொறியியல் தடுப்புச் சுவர் பாதுகாப்பு தணிக்கை சேஃப்டி ஆடிட் ஆகும். குளிர்பதன அமைப்புகள், இயந்திரங்கள், அழுத்தக் கலன்கள், கட்டுப்பாட்டு உபகரணங்கள் மற்றும் அவசரகால பாதுகாப்பு நெறிமுறைகளை தகுதிவாய்ந்த நிபுணர்களைக் கொண்டு முறையே மதிப்பீடு செய்வதன் மூலமே பேரழிவை உருவாக்கும் ஆபத்துகளை தொடக்க நிலையிலேயே கண்டறிய முடியும். ஆலைகளில் பின்பற்றப்பட வேண்டிய சர்வதேச பாதுகாப்பு தணிக்கை தரநிலைகள், தணிக்கை வகைகள், ஆய்வுக்கு உட்படுத்தப்படும் தொழில்நுட்ப மண்டலங்கள் மற்றும் தணிக்கை குறைபாடுகளை 100% துல்லியமாக விரிவாக ஆராயும் ஆய்வறிக்கை இது. பாதுகாப்பு மேலாண்மை தரநிலைகள் மற்றும் தணிக்கை வகைகள். PSM ஸ்டாண்டர்ட்ஸ் மற்றும் ஆடிட் டைப்ஸ். சர்வதேச தொழிலாளர் அமைப்பு ILO மற்றும் அமெரிக்காவின் OSHA அமைப்பின் செயல்முறை பாதுகாப்பு மேலாண்மை ப்ரோசெஸ் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் PSM விதிகளின்படி அமோனியா பயன்பாட்டு ஆலைகள் ஆண்டுக்கு குறைந்தது ஒரு முறையாவது முழுமையான பாதுகாப்பு தணிக்கைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். தணிக்கையானது 3 நிலைகளில் செய்யப்படுகிறது. முதலாவது ஆலையின் சொந்த பாதுகாப்பு அதிகாரிகளால் நடத்தப்படும் உட்புறத் தணிக்கை இன்டர்னல் ஆடிட். இரண்டாவது அரசாங்க தொழிற்சாலை ஆய்வாளர்கள் மற்றும் சர்வதேச குழுக்களால் நடத்தப்படும் வெளிப்புறத் தணிக்கை எக்ஸ்டர்னல் தார்ட் பார்ட்டி ஆடிட். மூன்றாவது விபத்துகளுக்கு பின் கட்டாயமாகச் செய்யப்படும் சிறப்பு தணிக்கை ஸ்பெஷல் சேஃப்டி ஆடிட். இவை அனைத்தும் ஆலையின் பாதுகாப்பு திறனை வெளிப்படையாக மதிப்பிடுகின்றன. தொழில்நுட்ப மற்றும் இயந்திரவியல் ஆய்வு மண்டலங்கள் டெக்னிக்கல் மற்றும் மெக்கானிக்கல் இன்ஸ்பெக்ஷன் ஃபோகஸ். தணிக்கையின் போது தணிக்கையாளர்கள் பிரதானமாக கவனத்தில் கொள்ளும் மண்டலம் அழுத்தக் கலன்கள் பிரஷர் வெசல்ஸ் மற்றும் பைப்லைன்கள் ஆகும். எக்ஸ்-ரே ரேடியோகிராபி மற்றும் மீயொலி தடிமன் சோதனைகள் மூலம் எஃகு குழாய்களின் உள் கட்டமைப்பு பலம் சோதிக்கப்படுகிறது.
மேலும் சோழநாயுடு அவசரகால அடைப்பு வால்வுகள், பாதுகாப்பு நிவாரண வால்வுகள், சேஃப்டி ரிலீஃப் வால்வ்ஸ் எஸ்ஆர்விஎஸ் மற்றும் அமோனியா வாயு சென்சார்களின் துல்லியம் ஆகியவை நேரடி சோதனைக்கு ஃபங்க்ஷனல் டெஸ்டங் உட்படுத்தப்படுகின்றன. மின்சுற்றுகளில் தீப்பொறி உருவாகும் வாய்ப்புகள் உள்ளதா என்பதையும், வெடிப்பு எதிர்ப்பு எக்ஸ்ப்ளோஷன் ப்ரூஃப் ஏடெக்ஸ் சர்டிஃபைட் மின் சாதனங்கள் பொருத்தப்பட்டுள்ளதா என்பதையும் தணிக்கையாளர்கள் ஆய்வு செய்கிறார்கள். ஆவணமாக்கல் மற்றும் தணிக்கை அறிக்கை டாக்குமெண்டேஷன் அண்ட் கம்ப்ளையன்ஸ் வெறும் இயந்திர ஆய்வு மட்டுமல்லாமல் ஆலையின் ஆவணக் கட்டமைப்பும் தணிக்கை செய்யப்படுகிறது. செயல்முறை ஆபத்து பகுப்பாய்வு ப்ரோசெஸ் ஹாசர்ட் அனாலிசிஸ் PHA நிலையான செயல்பாட்டு நடைமுறைகள் ஸ்டாண்டார்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் SOP மற்றும் பராமரிப்பு பதிவேடுகள் P மற்றும் ID டயக்ராம்ஸ் மற்றும் மெயின்டனன்ஸ் லாக்ஸ் ஆகியவை துல்லியமாக பராமரிக்கப்படுகிறதா என்று சோதிக்கப்படுகிறது. தணிக்கையின் முடிவில் தணிக்கை குழு பாதுகாப்பு தணிக்கை அறிக்கையை சேஃப்டி ஆடிட் ரிப்போர்ட் சமர்ப்பிக்கும். இதில் சுட்டிக்காட்டப்படும் பாதுகாப்பு குறைபாடுகள் நான் கான்ஃபார்மிட்டிஸ் NCS குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் ஆலை நிர்வாகத்தால் சரி செய்யப்பட்டு சான்றளிக்கப்பட வேண்டும். போலி தணிக்கைகளும் பேரழிவு அபாயமும் லாப்சஸ் இன் ஆடிட் இன்டெகிரிட்டி துரதிர்ஷ்டவசமாக பல இறால் பதப்படுத்தும் ஆலைகளில் தணிக்கை என்பது வெறும் காகித அளவிலான கடமையாக மட்டுமே பார்க்கப்படுகிறது. தணிக்கை அதிகாரிகளுக்கு லஞ்சம் வழங்கி போலி பராமரிப்பு பதிவேடுகளை காட்டி சான்றிதழ்களை பெறும் ஊழல் நடைமுறைகள் நீடிக்கின்றன. பாதுகாப்பு தணிக்கையில் சுட்டிக்காட்டப்படும் தீவிரமான பைப்லைன் துருப்பிடிப்புகள் மற்றும் சென்சார் செயலிழப்புகளை சரிசெய்யாமல் அலட்சியப்படுத்துவதே பின்னாளில் அணுவுலை விபத்திற்குச் சமமான அமோனியா வாயு கசிவு பேரழிவாக வெடிக்கிறது. நேர்மையான முறையான பாதுகாப்பு தணிக்கை மட்டுமே மனித உயிர்களையும் ஆலையின் எதிர்காலத்தையும் பாதுகாக்கும் ஒரே கேடயமாகும். அடுத்த ஆய்வறிக்கையில் 77 கீழ் 100 மாக்க பயிற்சி மோக் ட்ரில்ஸ் முறைகள் பற்றி விரிவாக காண்போம். இறால் பதப்படுத்தும் ஆலையில் அமோனியா நச்சு வாயு கசிவு ஆய்வறிக்கை 77 கீழ் 100 மாக்க பயிற்சி மோக் ட்ரில்ஸ் முறைகள். அறிமுகம் இறால் பதப்படுத்தும் ஆலைகளில் அமோனியா வாயு R717 கசிவு போன்ற அவசரகால இரசாயன பேரழிவுகள் நிகழும்போது கோட்பாட்டு ரீதியான பாதுகாப்பு விதிகளை விட செயல்முறை மாதிரி ஒத்திகை பயிற்சிகளே எமர்ஜென்சி மோக் ட்ரில்ஸ் தொழிலாளர்களின் உயிர்களை காக்கின்றன. ஒரு திடீர் கசிவு ஏற்பாடும் நொடியில் பதற்றமடையாமல் தானியங்கி போல துல்லியமாகச் செயல்படும் தசை நினைவகத்தை மசல் மெமரி தொழிலாளர்கள் மற்றும் பாதுகாப்பு படையினரிடையே உருவாக்குவதே இந்த மாதிரி ஒத்திகைகளின் முதன்மை நோக்கமாகும். ஆலைகளில் நடத்தப்பட வேண்டிய மாதிரி ஒத்திகைகளின் முறையான திட்டமிடல் செயல்படுத்தல் நிலைகள் போலி ஆபத்துச் சூழல்கள் மற்றும் மதிப்பீட்டு நெறிமுறைகளை 100% துல்லியமாக விரிவாக ஆராயும் ஆய்வறிக்கை இது. மாதிரி ஒத்திகையின் கட்டமைப்பு மற்றும் தயாரிப்பு நிலைகள் ஸ்ட்ரக்சர் அண்ட் பிளானிங் ஆஃப் மோக் ட்ரில்ஸ் அவசரகால ஒத்திகைகள் திட்டமிடப்பட்ட ஒத்திகை அனௌன்ஸ்ட் ட்ரில் மற்றும் திடீர் ஒத்திகை அன்அனௌன்ஸ்ட் சர்ப்ரைஸ் ட்ரில் என இரு வகைகளாக பிரிக்கப்பட்டு நடத்தப்படுகின்றன. சர்வதேச ஓஷ விதிகளின்படி ஒவ்வொரு இறால் பதப்படுத்தும் ஆலையிலும் ஆண்டுக்கு குறைந்தது 4 முறையாவது பகுதி ஒத்திகைகளும் டேபிள்டாப் மற்றும் ஃபங்க்ஷனல் ட்ரில்ஸ் ஆண்டுக்கு ஒரு முறையாவது தீயணைப்பு துறை மற்றும் உள்ளூர் மருத்துவமனைகளை உள்ளடக்கிய முழுமையான கள ஒத்திகையும் ஃபுல் ஸ்கேல் மோக் ட்ரில் நடத்தப்பட வேண்டும். ஒத்திகைக்கு முன்பாக பாதுகாப்பு அதிகாரிகள் மீட்பு குழுவினர் ERT முதலுதவி குழுவினர் மற்றும் வெளியேற்ற வழிகாட்டிகளுக்கு எவாக்குவேஷன் வார்டன்ஸ் தங்களின் துல்லியமான கடமைகள் குறித்து தெளிவான பயிற்சிகள் வழங்கப்பட வேண்டும். போலி விபத்து களமும் நேரடி செயல்பாடும் சிமுலேட்டட் ஹாசர்ட் மற்றும் ஆக்ஷன் பிளான் மாதிரி ஒத்திகையின் போது ஆலையின் குறிப்பிட்ட ஒரு குளிர்பதன பகுதியில் அமோனியா கசிவு ஏற்பட்டது போன்ற போலி சூழல் செயற்கை புகை பயன்பாடுகளுடன் உருவாக்கப்படுகிறது. அவசரகால எச்சரிக்கை மணி சாயிரன் ஒலிக்கப்பட்டவுடன் தொழிலாளர்கள் தங்கள் பணிகளை உடனடியாக நிறுத்திவிட்டு காற்று வீசும் திசையை காட்டும் விண்ட்ஷாக் சாதனத்தை கவனித்து காற்று வீசும் திசைக்கு குறுக்காக தாழ்வாக குனிந்து வெளியேற்ற வழிகளை நோக்கி நகர வேண்டும். அதே நேரம் அவசரகால பதிலளிப்பு குழுவினர் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீம் ERT நிலை A லெவல் A ஹாஸ்மாட் சூட் இரசாயன தடுப்பு ஆடைகள் மற்றும் SCBA சுவாச கருவிகளை அணிந்துகொண்டு சில நிமிடங்களுக்குள் கசிவு மையத்தை அடைந்து போலி வால்வை அடைக்கும் காட்சியை நேரடி சோதனையாகச் செய்து காட்ட வேண்டும். காயமடைந்தவர்களை மீட்கும் போலி ஒத்திகை மற்றும் முதலுதவி ரெஸ்கியூ மற்றும் ட்ரியாஜ் சிமுலேஷன் ஒத்திகையின் ஒரு பகுதியாக நச்சு வாயுவில் சிக்கி மயங்கியது போன்ற போலி பாதிக்கப்பட்டவர்கள் டமி ரோல் பிளே வார்கார்ஸ் களத்தில் நிறுத்தப்படுகிறார்கள். மீட்பு குழுவினர் அவர்களை பாதுகாப்பான அசெம்பிளி ஏரியா பகுதிக்கு கொண்டு வந்து உடனடியாக ஸ்ட்ரெச்சர் மற்றும் ஆக்சிஜன் உருளைகள் மூலம் செயற்கை சுவாசம் வழங்கும் முதலுதவிகளை செய்கிறார்கள்.
அவசர ஊர்திகள் ஆம்புலன்சஸ் குறிப்பிட்ட நேரத்திற்குள் ஆலை வளாகத்திற்கு வந்து பாதிக்கப்பட்டவர்களை ஏற்றிச் செல்லும் வழித்தட சோதனையும் கிரீன் கொரிடோர் சிமுலேஷன் இந்த ஒத்திகையில் துல்லியமாக கணக்கிடப்படுகிறது. செயல்திறன் மதிப்பீடு மற்றும் குறைபாடுகளை களைதல் ட்ரில் அவாலுவேஷன் மற்றும் டீப்ரீஃபங் மாதிரி ஒத்திகை முடிந்த உடனேயே அனைத்து துறை தலைவர்களும் பங்கேற்கும் மதிப்பீட்டுக் கூட்டம் டீப்ரீஃபங் செஷன் நடத்தப்பட வேண்டும். எச்சரிக்கை மணி அடித்ததிலிருந்து கடைசி தொழிலாளி பாதுகாப்பாக வெளியேறியதற்கான எடுக்கும் நேரம் ரிஸ்பான்ஸ் டைம் மனித எண்ணிக்கையில் ஏதேனும் விடுபடல்கள் உள்ளதா ஹெட்கவுண்ட் டிலே மற்றும் சுவாச கருவிகளை அணிவதில் ஏற்பட்ட தாமதங்கள் ஆகியவை நொடி மாறாமல் கணக்கிடப்பட்டு ஆவணப்படுத்தப்படுகின்றன. இந்த ஒத்திகைகளில் கண்டறியப்படும் குறைபாடுகள் உடனடியாக சரிசெய்யப்பட்டு அடுத்தடுத்த பயிற்சிகளில் சுத்திகரிக்கப்படுவதன் மூலமே நிஜமான அமோனியா பேரழிவு நிகழும் தருணத்தில் பூஜ்ய உயிரிழப்பு என்பதை சாத்தியமாக்க முடியும். அடுத்த ஆய்வறிக்கையில் 78 கீழ் 100 அவசரகால எச்சரிக்கை அமைப்புகள் பற்றி விரிவாக காண்போம். இரால் பதப்படுத்தும் ஆலையில் அமோனியா நச்சு வாயு கசிவு ஆய்வறிக்கை 78 கீழ் 100 அவசரகால எச்சரிக்கை அமைப்புகள். அறிமுகம் இரால் பதப்படுத்தும் ஆலைகளில் அமோனியா R717 வாயு கசிய தொடங்கும் முதல் சில வினாடிகளில் வெளியாகும் அவசரகால எச்சரிக்கை எமர்ஜென்சி அலாம் சிஸ்டம்ஸ் மட்டுமே நூற்றுக்கணக்கான தொழிலாளர்களின் உயிர் பிழைப்பை தீர்மானிக்கும் முதன்மை அரணாக செயல்படுகிறது. அமோனியாவின் தீவிர காரத்தன்மையும் விரைந்து பரவும் இயல்பும் கருத்தில் கொள்ளப்பட்டு ஆலைக்குள் ஆபத்து உணரப்பட்ட உடனடியாக மனித குறுக்கீடின்றியோ அல்லது விரைவான கைமுறை தூண்டுதல் மூலமாகவோ ஒட்டுமொத்த வளாகத்தையும் எச்சரிக்கும் ஒளி அமைப்புகள் வடிவமைக்கப்பட வேண்டும். அவசரகால எச்சரிக்கை அமைப்புகளின் தொழில்நுட்ப வடிவமைப்பு தானியங்கி இணைப்பு வழிமுறைகள் மண்டல அடிப்படையிலான சைரன்கள் மற்றும் பராமரிப்பு நெறிமுறைகளை 100% துல்லியமாக விரிவாக ஆராயும் ஆய்வறிக்கை இது. தானியங்கி கண்டறிதல் மற்றும் எச்சரிக்கை இணைப்பு ஆட்டோமேட்டிக் டிடெக்ஷன் மற்றும் சிஸ்டம் இன்டகிரேஷன் நவீன இரால் பதப்படுத்தும் ஆலைகளில் அவசரகால எச்சரிக்கை அமைப்பானது அமோனியா வாயு உணரிகளுடன் அமோனிய காஸ் டிடெக்டர்ஸ் நேரடியாக நிரலாக்கக்கூடிய தருக்க கட்டுப்பாட்டகம் PLC சிஸ்டம் மூலம் இணைக்கப்பட்டிருக்கும். ஆலை காற்றில் அமோனியாவின் செறிவு பாதுகாப்பான அளவை தாண்டி 25 ppm பார்ட்ஸ் பார் மில்லியன் நிலையை எட்டும்போது முதற்கட்ட காட்சி எச்சரிக்கையும் எல்லோ ஸ்ட்ரோப் லைட் அபாயகரமான 35 ppm அல்லது 50 ppm நிலையை தொடும்போது உரத்த ஒலியெழுப்பும் தானியங்கி சைரன்களும் ஒடியோ சைரன் விடப்பெரிது 100 டெசிபெல் ஒரே நேரத்தில் இயங்கத் தொடங்கும். மனிதர்கள் உணர்வதற்கு முன்பே வினாடியின் 1000இல் ஒரு பங்கிற்குள் செயல்படும் இந்த தானியங்கி எச்சரிக்கை ஆபத்து மண்டலத்திலிருந்து தொழிலாளர்கள் உடனடியாக வெளியேற மிக முக்கியமான அவகாசத்தை வழங்குகிறது. பல்வேறு புலன் சார்ந்த எச்சரிக்கை வடிவமைப்புகள் மல்டி சென்சரி அலாம் டசைன் அதிக சத்தமும் அதிர்வுகளும் நிறைந்த குளிர்பதன இயந்திர அறைகள் மற்றும் ஈரப்பதம் மிக்க பதப்படுத்தும் கூடம் ஆகியவற்றில் வெறும் ஒலி சைரன்கள் மட்டுமே போதுமானதாக இருப்பதில்லை. எனவே உரத்த ஒலி சைரன்களுடன் சேர்ந்து பிரகாசமாக மின்னி எரியும் செந்நிற ஒளிரும் விளக்குகள் ரெட் செனான் ஸ்ட்ரோப்ஸ் ஆலை முழுவதும் பொருத்தப்பட வேண்டும். இது காது கேளாத அல்லது அதிக இரைச்சலில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கும் ஆபத்தை உடனடியாக உணர்த்துகிறது. மேலும் ஆலையின் வெவ்வேறு பிரிவுகளை குறிக்கும் மண்டல பிரிவு பேனல்கள் சோனல் அனன்சியேட பானல்ஸ் பிரதான கட்டுப்பாட்டு அறையில் அமைத்து எந்த குறிப்பிட்ட பிரிவில் வாயு கசிவு ஏற்பட்டுள்ளது என்பதை வண்ணக்குறியீடுகள் மூலம் நொடியில் துல்லியமாக காட்டும் வசதி செய்யப்பட வேண்டும். அவசரகால கைமுறை எச்சரிக்கை புள்ளிகள் மான்யுவல் கோல் பாயிண்ட்ஸ் MCP தானியங்கி அமைப்புகள் ஒருவேளை மின்சார துண்டிப்பு அல்லது தொழில்நுட்ப கோளாறால் செயலிழந்தால் பயன்படும் மாற்று வழிமுறையே அவசரகால கைமுறை எச்சரிக்கை புள்ளிகள் ஆகும். இவை ஆலை வளாகத்தின் அனைத்து வெளியேறும் வழிகளினருகிலும் நடைபாதைகளிலும் சுலபமாக அடையும் உயரத்தில் பொருத்தப்பட்டிருக்க வேண்டும். வாயு நெடியை முதன்முதலில் உணரும் எந்தவொரு தொழிலாளியும் இதன் கண்ணாடியை உடைத்து உடனடியாக பொத்தானை அழுத்துவதன் மூலம் பிரேக் கிளாஸ் மான்யுவல் கோல் பாயிண்ட் ஆலை முழுவதற்கும் அவசரகால எச்சரிக்கை சைரனை உடனடியாக ஒலிக்கச் செய்ய முடியும். மின்சார தொடர்ச்சி மற்றும் அமைப்பின் நம்பகத்தன்மை சோதனைகள் பேரழிவு நேரங்களில் பிரதான மின்தடை ஏற்பட்டாலும் அவசரகால எச்சரிக்கை அமைப்பு தொடர்ந்து இயங்குவது கட்டாயமாகும். இதற்காக இந்த எச்சரிக்கை பேனல்கள் பிரத்யேக தடையில்லா மின் வழங்கி அன்இன்டரப்டபிள் பவர் சப்ளை UPS மற்றும் பேட்டரி காப்பு அமைப்புகளுடன் பேட்டரி பேக்கப் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். மேலும் சைரன்கள் மற்றும் மின் விளக்குகள் சரியாகச் செயல்படுகின்றனவா என்பதை தினசரி அல்லது வாராந்திர அடிப்படையில் சோதனை செய்ய பிரத்யேக டெஸ்ட் பட்டன் வசதிகள் இருக்க வேண்டும். செயலிழந்த எச்சரிக்கை அமைப்புகளுடன் ஆலையை இயக்குவது என்பது தொழிலாளர்களை மரணப்பொறியில் அடைத்து வைப்பதற்கு சமமாகும் என்பதால் எச்சரிக்கை கருவிகளின் தடையற்ற செயல்பாடே பாதுகாப்பின் முதல் விதியாகும். அடுத்த ஆய்வறிக்கையில் 79 கீழ் 100 தனிநபர் பாதுகாப்பு உபகரணங்கள் பற்றி விரிவாக காண்போம்.
இறால் பதப்படுத்தும் ஆலையில் அமோனியா நச்சு வாயு கசிவு. ஆய்வறிக்கை 79 கீழ் 100. சட்ட விதிகளும் மீறல்களும். அறிமுகம். இறால் பதப்படுத்தும் ஆலைகளில் அமோனியா வாயு R717 பயன்பாடு மற்றும் ஆபத்தான இரசாயன கையாளுதல் தொடர்பாக தேசிய மற்றும் சர்வதேச அளவில் மிகக் கடுமையான சட்ட விதிகளும் பாதுகாப்பு சட்டக்கூறுகளும் அமலில் உள்ளன. இருப்பினும் அதிக லாபம் ஈட்டும் நோக்கில் பல ஆலை நிர்வாகங்கள் இந்த சட்ட நடைமுறைகளை மிக துணிச்சலாக மீறி தொழிலாளர்களின் உயிர்களை பணயம் வைக்கின்றன. இந்திய தொழிற்சாலைகள் சட்டம் 1948. ஃபேக்டரிஸ் ஆக்ட் 1948. இந்திய சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் மற்றும் சர்வதேச தொழிலாளர் அமைப்பின் ILO இரசாயன பாதுகாப்பு நெறிமுறைகள் ஆகிய சட்ட ரீதியான கட்டமைப்புகள். ஆலைகளில் நிகழும் சட்ட மீறல்களின் தன்மை மற்றும் அவற்றிற்கான சட்டப்பூர்வ பொறுப்புகளை 100% துல்லியமாக விரிவாக ஆராயும் ஆய்வறிக்கை இது. சட்டப்பூர்வ பாதுகாப்பு விதிகள் மற்றும் ஆபத்தான செயல்முறைகள். வகைப்பாடு. தொழிற்சாலைகள் சட்டத்தின் கீழ் அமோனியா குளிர்பதன அமைப்புகளை கொண்ட இறால் பதப்படுத்தும் ஆலைகள். ஆபத்தான செயல்முறைகள் கொண்ட தொழிற்சாலைகள் ஹாசடஸ் ப்ரோசஸ் ஃபேக்டரிஸ் என்று வகைப்படுத்தப்பட்டுள்ளன. சட்டப்பிரிவு 41B படி ஆலை நிர்வாகம் தங்களின் வளாகத்தில் கையாளப்படும் அமோனியா வாயுவின் அளவு. அதன் நச்சுத்தன்மை மற்றும் ஆபத்து நேரங்களில் எடுக்கப்பட வேண்டிய அவசரகால திட்டங்கள். ஒன் சைட் மற்றும் ஆஃப் சைட் எமர்ஜென்சி பிளான்ஸ் குறித்து தொழிலாளர்களுக்கும் உள்ளூர் நிர்வாகத்திற்கும் பொதுமக்களுக்கும் முன்கூட்டியே வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும். மேலும் தொழிற்சாலைகள் சட்டத்தின் அட்டவணை 2 படி பணிபுரியும் கூடம் காற்றில் அமோனியாவின் அளவு 25 ppm-க்கு மிகாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டியது சட்டப்பூர்வ கடமையாகும். பரவலாக நிகழும் சட்ட மீறல்கள் மற்றும் ஆவண முறைகேடுகள். நடைமுறையில் பல ஆலைகள் இந்த சட்ட விதிகளை அப்பட்டமாக மீறுகின்றன. முதன்மை மீறலாக அரசாங்கத்திடம் அனுமதிக்கப்பட்ட அமோனியா வாயுவின் அளவை விட பல மடங்கு அதிகமான வாயுவை சேமித்து வைப்பது. உரிய உரிமம் பெறாமல் குளிர்பதன கட்டமைப்புகளை சாம்ராரிப்பது போன்ற சட்டவிரோத செயல்கள் நிகழ்கின்றன. சட்டப்படி தகுதி வாய்ந்த இரசாயன பொறியாளர்களை குவாலிஃபைட் சேஃப்டி ஆஃபிசர்ஸ் பணியமர்த்த வேண்டும் என்ற விதி இருந்தும் குறைந்த சம்பளத்திற்கு தகுதியற்ற நபர்களை கொண்டு குளிர்பதன பிரிவுகளை இயக்குவது மிகப்பெரிய குற்றவியல் மீறலாகும். மேலும் வழக்கமான சட்ட பரிசோதனைகள் நடத்தப்படாமலேயே போலியான அழுத்த கலன் பரிசோதனைச் சான்றிதழ்களை ஃபார்ம் 8 சர்டிஃபிகேட்ஸ் பெறுவதும் வழக்கமான மீறலாக உள்ளது. குற்றவியல் பொறுப்புகளும் சட்ட தண்டனைகளும். அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டு தொழிலாளர்கள் உயிரிழக்கும் பட்சத்தில் அது வெறும் சாதாரண விபத்தாக கருதப்படாமல் இந்திய தண்டனைச் சட்டத்தின் கீழ் IPC BNS கவனக்குறைவால் மரணம் விளைவித்தல் அல்லது குற்றமுறை கொலை அல்லாத உயிரிழப்பு போன்ற பிரிவுகளின் கீழ் ஆலை உரிமையாளர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய சட்டத்தில் இடமுள்ளது. மேலும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்ட மீறல்களுக்காக மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தால் ஆலையின் மின்சார துண்டிப்பு மற்றும் உற்பத்தி நிறுத்த ஆணைகள் க்ளோஷர் ஆர்டர்ஸ் பிறப்பிக்கப்படலாம். இருப்பினும் சட்டத்தில் உள்ள இடைவெளிகளையும் தாமதமான நீதித்துறை விசாரணைகளையும் பயன்படுத்தி ஆலை உரிமையாளர்கள் பெரிய தண்டனைகளிலிருந்து தப்பித்துக் கொள்ளும் அவலநிலை தொடர்கிறது. சட்டங்களை வலுப்படுத்துதலும் கண்டிப்பான அமலாக்கமும். சட்டங்கள் காகிதத்தில் மட்டும் இருந்தால் போதாது, அவை களத்தில் துல்லியமாக அமல்படுத்தப்பட வேண்டும். பாதுகாப்பு விதியை மீறும் ஒவ்வொரு ஆலையின் மீதும் தயவுதாட்சண்யமின்றி உடனடி அபராதங்களும் உரிம ரத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட வேண்டும். ஆலை உரிமையாளர்கள் சட்டப் பொறுப்பிலிருந்து தப்பிக்க முடியாதபடி தனிநபர் குற்றவியல் பொறுப்புக்கூறல் கொபரட் கிரிமினல் லயபிலிட்டி கடுமையாக்கப்படும் போது மட்டுமே பியோப் சட்ட விதிகளுக்கு ஆலைகள் கட்டுப்படும் சூழல் உருவாகும். அடுத்த ஆய்வறிக்கையில் 80 கீழ் 100 தொழிற்சாலை ஆய்வாளர்களின் பங்கு பற்றி விரிவாக காண்போம். இறால் பதப்படுத்தும் ஆலையில் அமோனியா நச்சு வாயு கசிவு. ஆய்வறிக்கை 80 கீழ் 100 தொழிற்சாலை ஆய்வாளர்களின் பங்கு. அறிமுகம். இறால் பதப்படுத்தும் ஆலைகளில் அமோனியா வாயு R717 பயன்பாடு மற்றும் பாதுகாப்பு விதிமுறைகள் முறையாக பின்பற்றப்படுகின்றனவா என்பதை கண்காணித்து உறுதி செய்யும் முதன்மை அரசு அமைப்பாக தொழிற்சாலைகள் இயக்ககமும் அதன் கீழ் இயங்கும் தொழிற்சாலை ஆய்வாளர்களும் இன்ஸ்பெக்டர்ஸ் ஆஃப் ஃபேக்டரிஸ் விளங்குகிறார்கள். அரசு வழங்கியுள்ள சட்ட அதிகாரங்களை பயன்படுத்தி ஆலைகளில் பேரழிவுகள் நிகழாமல் தடுக்கும் முதல் தடுப்புச் சுவராகச் செயல்பட வேண்டியது இவர்களின் கடமையாகும். தொழிற்சாலை ஆய்வாளர்களின் சட்டப்பூர்வ அதிகாரங்கள். ஆய்வு முறைகள். அமைப்பில் நிலவும் லஞ்சக் கலாச்சாரம் மற்றும் அவர்களின் கடமை தவறல்களின் கடுமையான விளைவுகளை 100% துல்லியமாக விரிவாக ஆராயும் ஆய்வறிக்கை இது. சட்டப்பூர்வ அதிகாரங்களும் ஆய்வு பொறுப்புகளும். தொழிற்சாலைகள் சட்டம் 1948 கீழ் தொழிற்சாலை ஆய்வாளர்களுக்கு தங்குதடையற்ற களஆய்வு அதிகாரங்கள் வழங்கப்பட்டுள்ளன. எந்தவொரு முன் அறிவிப்புமின்றி பகல் அல்லது இரவு நேரங்களில் எந்தவொரு இறால் பதப்படுத்தும் ஆலைக்குள்ளும் நுழைந்து ஆய்வு செய்ய இவர்களுக்கு உரிமையுண்டு.
ஆலைக்குள் உள்ள அமோனியா குளிர்பதன அமைப்புகள், அழுத்தக் கலன்கள், பாதுகாப்பு நிவாரண வால்வுகள் SRVS, வாயு உணரிகள மற்றும் அவசரகால வெளியேற்ற பாதைகளை நேரில் ஆய்வு செய்து, சட்டப்பிரிவு 40 அன் படி ஆபத்தான நிலையில் இருக்கும் இயந்திரங்களின் இயக்கத்தை உடனடியாக நிறுத்துவதற்கு நிறுத்த ஆணை ஸ்டோப் வார்க் ஓட பிறப்பிக்கும் அதிகாரம் இவர்களுக்கு உள்ளது. முறையான ஆய்வுகளின் பற்றாக்குறையும் கட்டமைப்புச் சிக்கல்களும். நடைமுறையில் போதிய எண்ணிக்கையில் தொழிற்சாலை ஆய்வாளர்கள் நியமிக்கப்படாததால் ஒரு ஆய்வாளர் நூற்றுக்கணக்கான தொழிற்சாலைகளை கண்காணிக்க வேண்டிய பணிச்சுமை ஏற்படுகிறது. இதனால் ஆபத்தான இரசாயனங்களை பயன்படுத்தும் இறால் பதப்படுத்தும் ஆலைகளில் மேற்கொள்ளப்பட வேண்டிய ஆழமான தொழில்நுட்ப ஆய்வுகள் இன் டெப்த் டெக்னிக்கல் இன்ஸ்பெக்ஷன்ஸ் தவிர்க்கப்பட்டு வெறும் மேலோட்டமான பார்வையிடுதல்களாக மட்டுமே ஆய்வுகள் சுருங்குகின்றன. குளிர்பதன அமைப்புகளின் உள் அழுத்தம், குழாய்களின் தடிமன் மற்றும் வாயு உணரிகளின் துல்லியம் போன்ற சிக்கலான பொறியியல் அம்சங்களை முழுமையாக சோதிக்காமல் வெறும் ஆவணங்களை மட்டும் பார்த்து கையொப்பமிடும் போக்கு பரவலாக நிலவுகிறது. அமைப்பின் சீரழிவும் லஞ்ச ஊழல் கலாச்சாரமும். தொழிற்சாலை ஆய்வாளர்களின் பணியில் ஊடுருவியுள்ள லஞ்ச கலாச்சாரம் ஆலைகளின் பாதுகாப்பு அமைப்பை பலியிடும் முதன்மை காரணியாக மாறியுள்ளது. பல ஆலை நிர்வாகங்கள் தங்களின் தீவிரமான பாதுகாப்பு குறைபாடுகள் மற்றும் சட்ட மீறல்களை மறைப்பதற்காக ஆய்வாளர்களுக்கு மாதாந்திர லஞ்சமும் பண்டிகை காலச் சலுகைகளும் வழங்கி கைவசப்படுத்துகின்றன. ஆய்வுக்கு வரும் அதிகாரிகளும் குறைபாடுகளைச் சுட்டிக்காட்டி ஆலைக்கு சீல் வைப்பதற்கு பதிலாக போலி ஆய்வு அறிக்கைகளை தயாரித்து பாதுகாப்புச் சான்றிதழ்களை ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்ஸ் வழங்கிவிட்டு செல்கின்றனர். அதிகாரிகளின் இந்த ஊழல் மனப்பான்மை தொழிலாளர்களின் உயிர்களை மரணக்குழியில் தள்ளும் அப்பட்டமான துரோகமாகும். பொறுப்புக்கூறலும் ஆய்வாளர் அமைப்பின் மறுசீரமைப்பும். ஒரு ஆலையில் அமோனியா கசிவு விபத்து நிகழ்ந்தால் ஆலை நிர்வாகத்துடன் சேர்த்து அங்கு பாதுகாப்புச் சான்றிதழ் அளித்த தொழிற்சாலை ஆய்வாளரையும் குற்றவியல் விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும். ஆய்வாளர்களின் செயல்பாடுகளை கண்காணிக்க தனித்தணிக்கை குழுக்கள் அமைப்பதோடு ஆய்வுகளை முழுமையாக வீடியோ பதிவு செய்யும் டிஜிட்டல் முறைகள் கட்டாயமாக்கப்பட வேண்டும். நேர்மையான மற்றும் தொழில்நுட்ப திறன்மிக்க ஆய்வாளர்களின் உறுதியான கண்காணிப்பு மட்டுமே ஆலைகளில் அமோனியா விபத்துகளற்ற பாதுகாப்பான சூழலை உருவாக்க முடியும். அடுத்த ஆய்வறிக்கையில் 81 கீழ் 100 குடியிருப்பு பகுதிகளுக்கு அருகில் ஆலைகள் அமைவதால் ஏற்படும் பாதிப்புகள் பற்றி விரிவாக காண்போம். இறால் பதப்படுத்தும் ஆலையில் அமோனியா நச்சு வாயு கசிவு. ஆய்வறிக்கை 81 கீழ் 100 குடியிருப்பு பகுதிகளுக்கு அருகில் ஆலைகள். அறிமுகம். இறால் பதப்படுத்தும் ஆலைகள் மற்றும் அவற்றில் பயன்படுத்தப்படும் அமோனியா வாயு R717 குளிர்பதன அமைப்புகள் மனித குடியிருப்புகளிலிருந்து கணிசமான தொலைவில் ஆபத்தான தொழிற்பேட்டை மண்டலங்களில் மட்டுமே அமைக்கப்பட வேண்டும் என்பது சர்வதேச நகரமைப்பு மற்றும் பாதுகாப்பு விதியாகும். ஆனால் கட்டுப்பாடற்ற நகர்ப்புற வளர்ச்சி, முறையற்ற மண்டல ஒதுக்கீடு, சோனங் வயலேஷன்ஸ் மற்றும் அரசியல் நிர்வாக ஊழல்கள் காரணமாக பல ஆலைகள் இன்று மக்கள் அடர்த்தி மிகுந்த குடியிருப்பு பகுதிகளுக்கு நடுவே இயங்கி வருகின்றன. ஆபத்தான இரசாயன ஆலைகள் குடியிருப்பு பகுதிகளுக்கு அருகில் அமைவதால் பொதுமக்கள் சந்திக்கும் அச்சுறுத்தல்கள், அவசரகால வெளியேற்ற சிக்கல்கள் மற்றும் சமூக விளைவுகளை 100% துல்லியமாக விரிவாக ஆராயும் ஆய்வறிக்கை இது. மண்டல ஒதுக்கீட்டு மீறல்களும் நகர்ப்புற திட்டமிடல் சீரழிவும். நில பயன்பாட்டு விதிகளின்படி லாண்ட் யூஸ் மற்றும் சோனங் ரெகுலேஷன்ஸ் ஆபத்தான இரசாயனங்களை பயன்படுத்தும் தொழிற்சாலைகளைச் சுற்றி ஒரு குறிப்பிட்ட தொலைவிற்கு பாதுகாப்பு மண்டலம் பஃபர் சோன் பராமரிக்கப்பட வேண்டும். இருப்பினும் பல இறால் பதப்படுத்தும் ஆலைகள் ஆரம்பத்தில் கிராமப்புறங்களில் அமைக்கப்பட்டிருந்தாலும் பின்னாட்களில் சுற்றியுள்ள நிலங்கள் முறைகேடாக குடியிருப்பு மனைகளாக மாற்றப்பட்டு வீடுகள் முளைக்க அனுமதிக்கப்பட்டன. சில இடங்களில் ஆலை நிர்வாகங்களே போக்குவரத்துச் செலவை குறைப்பதற்காகவும் மலிவான தொழிலாளர்கள் தங்குவதற்காகவும் குடியிருப்புகளுக்கு அருகிலேயே ஆலைகளை கட்டியெழுப்பியுள்ளன. நகரமைப்பு திட்டமிடல் அதிகாரிகளின் இந்த அப்பட்டமான விதிமீறல் ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் தலையில் தொங்கும் வாளாக மாறியுள்ளது. திடீர் வாயு கசிவும் பொதுமக்களுக்கான ஆபத்துகளும். ஆலைக்குள்ளேயே பிறப்பிக்கும் பாதுகாப்பு நடவடிக்கைகளான வாயு முகமூடிகள், காஸ் மாஸ்க்ஸ் அல்லது பயிற்சி பெற்ற மீட்புக் குழுக்கள் குடியிருப்பு பகுதி மக்களிடம் இருப்பதில்லை. நள்ளிரவிலோ அல்லது அதிகாலையிலோ ஆலையில் திடீரென பெருமளவில் அமோனியா வாயு கசியும்போது காற்றில் மிக வேகமாக பரவும் நச்சு மேகம் அருகிலுள்ள வீடுகளுக்குள் புகுந்து தூங்கிக் கொண்டிருக்கும் குழந்தைகளையும் முதியவர்களையும் உடனடியாக தாக்குகிறது. காற்றில் அமோனியாவின் செறிவு 300 ppm நிலையை தாண்டும் போது குடியிருப்பாளர்களுக்கு கடுமையான கண் எரிச்சல், மூச்சுத் திணறல் மற்றும் தொண்டை அடைப்பு ஏற்பட்டு அவர்கள் தப்பி ஓடக்கூட வழியின்றி தவிக்கின்றனர். பொதுமக்கள் வசிக்கும் பகுதியில் நிகழும் ஒரு சிறிய கசிவு கூட உடனடி பேரழிவாக மாறுகிறது. அவசரகால வெளியேற்ற பாதைகளின் இன்மை லாக் ஆஃப் எவாக்குவேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். குடியிருப்பு பகுதிகளில் அமைந்துள்ள ஆலைகளைச் சுற்றி பொதுவாக குறுகிய சந்துகளும் நெரிசலான சாலைகளுமே காணப்படுகின்றன.
பேரழிவு நேரங்களில் ஆயிரக்கணக்கான மக்கள் ஒரே நேரத்தில் பீதியடைந்து தெருக்களில் தஞ்சமடையும் போது கடுமையான போக்குவரத்து நெரிசலும் முண்டியடித்தலும் ஸ்டாம்பீட் ஏற்படுகின்றன. இதனால் ஆலைக்கு வரவேண்டிய தீயணைப்பு வாகனங்கள் மற்றும் ஆம்புலன்ஸ் ஊர்திகள் சம்பவ இடத்தை அடைய முடியாமல் வீண் தாமதம் ஏற்படுகிறது. மேலும் காற்றில் நச்சுவாயு எந்த திசையில் பரவுகிறது என்பதை அறியாத மக்கள் அறியாமையால் வாயு மேகம் வீசும் திசையிலேயே ஓடி மேலும் அதிக ஆபத்தில் சிக்குவது குடியிருப்பு மண்டலங்களில் தவிர்க்க முடியாத சோகமாகிறது. சட்டப்பூர்வ நடவடிக்கை மற்றும் இடைவெளி மண்டலங்களின் அவசியம். குடியிருப்பு மண்டலங்களுக்குள் ஆபத்தான அமோனியா ஆலைகள் இயங்குவதை அடியோடு தடுக்க அரசு கடுமையான கொள்கை முடிவுகளை எடுக்க வேண்டும். விதிகளை மீறி குடியிருப்புகளுக்கு மத்தியில் செயல்படும் ஆலைகளின் உரிமங்களை ரத்து செய்வதோடு அவற்றை உடனடியாக ஆள்நடமாட்டமில்லாத தொழிற்பேட்டைகளுக்கு மாற்ற ரீலோகேஷன் உத்தரவிட வேண்டும். புதிய ஆலைகளுக்கு அனுமதி அளிக்கும் போது சட்டப்பூர்வ பாதுகாப்பு இடைவெளி மண்டலங்கள் பஃபர் சோன்ஸ் துல்லியமாக பராமரிக்கப்படுவதை உறுதி செய்தால் மட்டுமே நகர்ப்புற பொதுமக்களின் உயிர் பாதுகாப்பு உத்தரவாதமாக்கப்படும். அடுத்த ஆய்வறிக்கையில் 82 கீழ் 100 நிலத்தடி நீர் மற்றும் காற்று மாசுபாடு பற்றி விரிவாக காண்போம். இரால் பதப்படுத்தும் ஆலையில் அமோனியா நச்சு வாயு கசிவு. ஆய்வறிக்கை 81 கீழ் 100 மேலதிக விபரம். குடியிருப்பு பகுதி ஆபத்துகளின் ஆழமான பரிமாணங்கள். ஆலை சுவருக்கு வெளியே பரவும் நச்சு அபாயம். குடியிருப்பு பகுதிகளுக்கு அருகில் இயங்கும் இரால் பதப்படுத்தும் ஆலைகளில் அமோனியா வாயு R717 கசியும்போது அதன் பாதிப்பு ஆலை எல்லைக்குள் முடிந்துவிடுவதில்லை. வளிமண்டல காற்று வீசும் திசை ஈரப்பதம் மற்றும் வெப்பநிலையை பொறுத்து அமோனியா வாயு மேகம் காஸ் ப்ளூம் சில நிமிடங்களிலேயே பல கிலோமீட்டர் சுற்றளவுக்கு பரவும் அபாயம் கொண்டது. குடியிருப்புகளில் வசிக்கும் கர்ப்பிணி பெண்கள் சுவாச பிரச்சனை உள்ளவர்கள் மற்றும் சிறு குழந்தைகளுக்கு இது உடனடியாக கடுமையான நுரையீரல் அழற்சி அக்யூட் பல்மனரி அடிம மற்றும் பார்வை இழப்பை ஏற்படுத்துகிறது. ஆலைக்குள் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு ஓரளவு பாதுகாப்பு உடைகள் கிடைக்க வாய்ப்பிருந்தாலும் வீடுகளில் நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருக்கும் பொதுமக்களுக்கு எந்தவிதமான முன் எச்சரிக்கையோ அல்லது தற்காப்பு சாதனங்களோ இருப்பதில்லை என்பதே குடியிருப்பு மண்டலங்களில் நிலவும் ஆகப்பெரிய சோகமாகும். உள்ளூர் உள்கட்டமைப்பின் மீதான நச்சு தாக்குதல். காற்று மாசுபாட்டையும் தாண்டி காற்றில் கலக்கும் அடர் அமோனியா வாயு சுற்றியுள்ள வீடுகளின் மின்சாதன பொருட்கள் செம்பு மின்வயர்கள் குளிர்சாதன பெட்டிகள் மற்றும் உலோகம் சார்ந்த கட்டமைப்புகளை கடுமையான அரிப்புக்கு கோரோஷன் உட்படுத்துகிறது. இதனால் குடியிருப்பு பகுதிகளில் அடுத்தடுத்து மின் கசிவுகளும் உபகரணச் செயலிழப்புகளும் ஏற்படுகின்றன. மேலும் ஆலைக்கு அருகில் உள்ள பள்ளிக்கூடங்கள் மருத்துவமனைகள் மற்றும் வணிக வளாகங்கள் இத்தகைய ஆபத்தான மண்டலங்களில் அமைந்திருப்பது ஒரு சிறிய விபத்து நடந்தாலும் கூட மீட்டெடுக்க முடியாத சமூக மற்றும் மனிதவள பேரழிவுக்கு வழிவகுக்கும். அடுத்த ஆய்வறிக்கையில் 82 கீழ் 100 நிலத்தடி நீர் மற்றும் காற்று மாசுபாடு பற்றி விரிவாக காண்போம். இரால் பதப்படுத்தும் ஆலையில் அமோனியா நச்சு வாயு கசிவு. ஆய்வறிக்கை 81 கீழ் 100 கூடுதல் சிறப்பம்சங்கள். நகர்ப்புற சமூக நெருக்கடியும் சொத்து மதிப்பு வீழ்ச்சியும். சமூக பொருளாதார முடக்கமும் மன உளைச்சலும். குடியிருப்பு மண்டலங்களில் அமைந்துள்ள இரால் பதப்படுத்தும் ஆலைகளிலிருந்து தொடர்ச்சியாக வெளியேறும் கசிவு நெடி மற்றும் திடீர் வாயு விபத்து அச்சுறுத்தல் காரணமாக சுற்றியுள்ள பகுதிகள் ஆபத்தான வாழ்க்கை மண்டலங்களாக ஹாசடஸ் லிவிங் சோன்ஸ் மாறுகின்றன. இதன் நேரடி விளைவாக அப்பகுதியிலுள்ள வீடுகள் நிலங்களின் சந்தை மதிப்பு ரியல் எஸ்டேட் வேல்யூ கடுமையாக வீழ்ச்சியடைகிறது. அங்கு வாழும் மக்கள் தங்களின் ஒரே சொத்தான வீடுகளை விற்கவும் முடியாமல் அதில் நிம்மதியாக வாழவும் முடியாமல் பொருளாதார பொறியாகிய நிலப்பூட்டுகளுக்குள் ஆசட் டிராப் சிக்கிக்கொள்கிறார்கள். மேலும் 24 மணி நேரமும் நிலவும் பய உணர்வால் அப்பகுதி சிறுவர்கள் மற்றும் முதியோரிடையே நாட்பட்ட பதற்ற கோளாறு குரோனிக் ஆங்ஸைட்டி டிஸார்டர் அதிகரித்து சமூக அமைதியும் இயல்பு வாழ்க்கையும் முற்றிலும் குலைந்து போகிறது. அவசரகால மீட்பு முடக்கமும் நெரிசல் அபாயமும். குறுகிய தெருக்களையும் அதிக மக்கள் அடர்த்தியையும் கொண்ட குடியிருப்பு பகுதிகளில் நச்சு வாயு கசியும்போது மக்கள் அனைவரும் ஒரே நேரத்தில் வாகனங்களிலும் கால்நடையாகவும் தப்பி ஓட முயல்வதால் ஏற்படும் போக்குவரத்து முடக்கம் கிரிட்லாக் மீட்பு பணிகளை முற்றிலும் முடக்குகிறது. தீயணைப்பு வாகனங்கள் நச்சு பாதுகாப்பு படைகள் மற்றும் ஆம்புலன்ஸ்கள் விபத்து நடந்த ஆலை மையத்தை நெருங்க முடியாமல் போவதோடு வாயுவில் சிக்கியவர்களை மருத்துவமனைக்கு விரைவாக கொண்டு செல்ல முடியாத நிலை உருவாகிறது. ஆபத்தான தொழிற்பேட்டை உள்கட்டமைப்பு இல்லாத குடியிருப்பு பகுதிகளில் இத்தகைய இரசாயன ஆலைகளை அனுமதிப்பது என்பது பேரழிவின் போது தப்பிக்கும் அனைத்து வழிகளையும் அடைத்து ஒட்டுமொத்த பொதுமக்களையும் மரண வலையில் தள்ளும் கொடூரமான நிர்வாகச் சீரழிவாகும். அடுத்த ஆய்வறிக்கையில் 82 கீழ் 100 நிலத்தடி நீர் மற்றும் காற்று மாசுபாடு பற்றி விரிவாக காண்போம். இரால் பதப்படுத்தும் ஆலையில் அமோனியா நச்சு வாயு கசிவு. ஆய்வறிக்கை 82 கீழ் 100 நிலத்தடி நீர் மற்றும் காற்று மாசுபாடு.
அறிமுகம் இறால் பதப்படுத்தும் ஆலைகளில் குளிர்பதனத்திற்காக பயன்படுத்தப்படும் அமோனியா R717 வாயு கசியும் போது அது உடனடி மனித பாதிப்புகளோடு நிற்பதில்லை. மாறாக அச்சூழலில் உள்ள வளிமண்டல காற்று மற்றும் நிலத்தடி நீர் வளத்தின் மீது நீண்டகால இரசாயன சீரழிவை ஏற்படுத்துகிறது. அமோனியாவின் தீவிர காரத்தன்மையும் ஆல்கலைன் நேச்சர் அதிகப்படியான நீரில் கரையும் திறனும் ஹை வாட்டர் சொல்யூபிலிட்டி சுற்றியுள்ள இயற்கை வளங்களை நச்சாக மாற்றுகின்றன. அமோனியா கசிவால் ஏற்படும் காற்று மாசுபாடு, நிலத்தடி நீரில் நச்சு படிவு, மண் வளம் குன்றுதல் மற்றும் சுற்றுப்புறச் சூழலியல் பாழ்படுதல் குறித்து 100% துல்லியமாக விரிவாக ஆராயும் ஆய்வறிக்கை இது. காற்றின் தரம் சீரழிதலும் நச்சு மேக உருவாக்கமும். வாயு நிலையில் காற்றில் வெளியேறும் அமோனியா வளிமண்டல ஈரப்பதத்துடன் ஆட்மஸ்பெரிக் மாய்ஸ்சர் உடனடியாக வினைபுரிந்து அமோனியம் ஹைட்ராக்சைடு அமோனியம் ஹைட்ராக்சைடு நுண்திவலைகளாக மாறுகிறது. அடர்த்தி குறைந்த வாயு என்பதால் காற்றில் விரைவாக பரவி நச்சு வாயு மேகத்தை டாக்ஸிக் காஸ் ப்ளூம் உருவாக்குகிறது. வளிமண்டலத்தில் உள்ள சல்பர் டை ஆக்சைடு மற்றும் நைட்ரஜன் ஆக்சைடுகளுடன் அமோனியா வினைபுரியும் போது நுண்துகள்கள் PM2.5 அமோனியம் சல்பேட் மற்றும் அமோனியம் நைட்ரேட் உருவாகின்றன. இவை காற்றில் பல நாட்கள் மிதந்து அப்பகுதியின் ஒட்டுமொத்த காற்றின் தரக்குறியீட்டை AQI பெருமளவில் வீழ்ச்சியடையச் செய்வதோடு பல கிலோமீட்டர் சுற்றளவுக்கு பரவி சுவாச நோய்களை பரப்புகின்றன. நிலத்தடி நீர் மாசுபாடு மற்றும் யூட்ரோஃபிகேஷன் அபாயம். கசிவின் போது காற்றில் மிதக்கும் அமோனியா மழை காலங்களில் அல்லது ஆலை வளாகத்தில் தெளிக்கப்படும் நீரினால் உறிஞ்சப்பட்டு தரைமட்டத்தில் பாய்கிறது. மேலும் ஆலைகளில் இருந்து சுத்திகரிக்கப்படாமல் சட்டவிரோதமாக வெளியேற்றப்படும் அமோனியா கழிவுநீர் மண்ணில் ஊடுருவி நிலத்தடி நீர்மட்டத்தை அடைகிறது. நீரில் அமோனியாவின் செறிவு அதிகரிக்கும் போது நிலத்தடி நீரின் pH அளவு அதிகரித்து அது மனிதர்கள் பருகவும் விவசாயத்திற்கும் முழுமையாக பயன்படாத நச்சு நீராக மாறுகிறது. இந்த நீர் அருகிலுள்ள ஏரி குளங்களில் கலக்கும் போது பாசிகள் அளவுக்கு அதிகமாக பெருகும் யூட்ரோஃபகேஷன் நிகழ்வு ஏற்பட்டு நீரில் உள்ள ஆக்சிஜன் உறிஞ்சப்பட்டு நீர்வாழ் உயிரினங்கள் ஒட்டுமொத்தமாக மடிகின்றன. மண்வளம் குன்றுதலும் விவசாய பாதிப்புகளும். அமோனியா படிந்த நீர் மண்ணில் ஊடுருவும் போது மண்ணில் உள்ள பயனுள்ள நுண்ணுயிரிகள் சாயில் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அழிக்கப்படுகின்றன. ஆரம்பத்தில் அமோனியா நைட்ரஜனாக மாறி தாவரங்களுக்கு உரம் போல தோன்றினாலும் அதன் அதிகப்படியான செறிவு மண்ணை நச்சாக மாற்றி அதன் இயல்பான அமில காரச் சமநிலையை குலைக்கிறது. இதனால் ஆலைகளைச் சுற்றியுள்ள விவசாய நிலங்களில் பயிர்களின் வேர்கள் கருகி நிலம் தனது இயற்கை விளைச்சலை இழந்து நிரந்தர பாலைவனமாக மாறும் ஆபத்து உருவாகிறது. நீண்டகால சுற்றுச்சூழல் கண்காணிப்பின் அவசியம். காற்று மற்றும் நீரில் கலந்த அமோனியாவின் கழிவுகள் பல ஆண்டுகள் அந்த சூழலில் தங்கி நின்று மெதுவான நச்சாக க்ரோனடாக்சிசிட்டி செயல்படுகின்றன. மாசு கட்டுப்பாட்டு வாரியங்கள் ஆலைகளைச் சுற்றியுள்ள காற்று மற்றும் நீர் மாதிரிகளை தொடர்ந்து சோதனைக்கு உட்படுத்துவதோடு கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் ETP சரியாக இயங்குவதை உறுதி செய்ய வேண்டும். இயற்கை வளங்களை நச்சாக்குவது ஒட்டுமொத்த மனித சமூகத்தின் எதிர்காலத்தையே அழிப்பதற்கு சமமாகும். அடுத்த ஆய்வறிக்கையில் 83 கீழ் 100 சூழலியல் சமநிலை பாதிப்பு பற்றி விரிவாக காண்போம். இறால் பதப்படுத்தும் ஆலையில் அமோனியா நச்சு வாயு கசிவு. ஆய்வறிக்கை 83 கீழ் 100 சூழலியல் சமநிலை பாதிப்பு. அறிமுகம் இறால் பதப்படுத்தும் ஆலைகளில் நிகழும் அமோனியா R717 வாயு கசிவு என்பது மனித ஆரோக்கியத்தையும் பொருளாதாரத்தையும் மட்டும் தாக்கும் நிகழ்வு அன்று. அது அப்பகுதியின் ஒட்டுமொத்த இயற்கை சூழலியல் சமநிலையை இகோலஜிகல் பாலன்ஸ் அடியோடு சீர்குலைக்கும் பேரழிவாகும். வளிமண்டலத்திலும் நீர்நிலைகளிலும் வண்டலாக படியும் அமோனியாவின் காரத்தன்மை தாவரங்கள் விலங்கினங்கள் நுண்ணுயிரிகள் மற்றும் இயற்கை உணவுச் சங்கிலி ஃபுட் செயின் ஆகியவற்றின் மீது மீட்க முடியாத எதிர்மறை தாக்கங்களை ஏற்படுத்துகிறது. அமோனியா நச்சுத்தன்மையால் சூழலியல் சமநிலையில் ஏற்படும் விரிசல்கள் பல்லுயிர் பெருக்க இழப்பு பயோடைவர்சிட்டி லாஸ் மற்றும் சுற்றுச்சூழல் அமைப்பின் சீரழிவு குறித்து 100% துல்லியமாக விரிவாக ஆராயும் ஆய்வறிக்கை இது. தாவர உயிரினச் சிதைவும் ஒளிச்சேர்க்கை முடக்கமும். காற்றில் பரவும் செறிவுமிக்க அமோனியா வாயு வளிமண்டல நீராவியுடன் கலந்து தாவரங்களின் இலைகளில் படிந்து நச்சு திசு வடுவை நெக்ரோசஸ் ஏற்படுத்துகிறது. இலைகளில் உள்ள பச்சையம் குளோரோஃபில் மற்றும் நுண்துளைகள் ஸ்டோமட்ட அமோனியாவின் தீவிர காரத்தன்மையால் உடனடியாக பொசுக்கப்பட்டு தாவரங்களின் ஒளிச்சேர்க்கை திறன் போட்டோசிந்தசிஸ் முற்றிலும் முடங்குகிறது. இதனால் ஆலைகளைச் சுற்றியுள்ள மரங்கள் செடிகள் மற்றும் பயிர்கள் சில மணிநேரங்களிலேயே இலைகளை இழந்து கருமை நிறமாக மாறி பட்டுப்போகின்றன. தாவரங்களின் இந்த திடீர் அழிவு அப்பகுதியில் வாழும் தாவர உன்னிப்பூச்சிகள் மற்றும் பறவைகளின் உணவாதாரத்தை உடனடியாக துண்டிக்கிறது.
நீர்வாழ் சூழலியல் சீர்குலைவும் பறவைகளின் பாதிப்பும். ஆலை கழிவுகள் மூலமாகவோ அல்லது மழைக்கால பெருக்கத்தினாலோ அமோனியா அருகிலுள்ள நீர்நிலைகளில் கலக்கும் போது. நீர்வாழ் சூழலியல் அக்வாடக் ஈகோசிஸ்டம் பேரழிவை சந்திக்கிறது. மீன்கள், நண்டுகள் மற்றும் நீர்வாழ் பூச்சிகள் அமோனியாவின் கார நச்சால் செவுள்கள் கருகி ஆக்சிஜன் கிடைக்காமல் ஒரே நேரத்தில் கூட்டமாக மடிகின்றன. இந்த நச்சு மீன்களையும் நீர்வாழ் உயிரினங்களையும் உண்ணும் கொக்குகள். நாரைகள் போன்ற நீர்ப்பறவைகள் உயிரியல் பெருக்கம் பியோமக்னேஃபிசடியோன் காரணமாக உடலுக்குள் நச்சு ஏறி மடிகின்றன அல்லது இனப்பெருக்க திறனை நிரந்தரமாக இழக்கின்றன. இதனால் அப்பகுதிக்கே உரித்தான இயற்கை உணவு வலை ஃபுட் வெப் முற்றிலும் சிதைந்து போகிறது. மண் நுண்ணுயிரிகள் அழிவும் நைட்ரஜன் சுழற்சி சிதைவும். மண்ணில் படியும் அடர் அமோனியா மண்ணின் இயற்கை சமநிலையை பராமரிக்கும் பயனுள்ள பாக்டீரியாக்கள். பூஞ்சைகள் மற்றும் மண்புழுக்களை ஒட்டுமொத்தமாக கொன்றொழிக்கிறது. இயற்கையின் நைட்ரஜன் சுழற்சிக்கு நைட்ரோஜன் சைக்கிள் அத்தியாவசியமான நைட்ரோசோமோனாஸ் மற்றும் நைட்ரோபாக்டர் போன்ற நுண்ணுயிரிகள் அழியும் போது. மண் தனது இயற்கை நுண்ணுயிர் சமநிலையை இழக்கிறது. இது மண்ணை ஊட்டச்சத்துகளற்ற மீண்டும் உயிர்ப்பிக்க முடியாத தரிசு நிலமாக மாற்றி. சூழலியல் மறுசீரமைப்புச் செயல்பாடுகளை பல தசாப்தங்களுக்கு பின்தள்ளுகிறது. சூழலியல் மறுசீரமைப்பின் அவசியமும் பாதுகாப்பும். அமோனியா கசிவால் ஏற்படும் சூழலியல் சீரழிவு உடனடியாக கண்ணுக்கு தெரியாவிட்டாலும். அது தலைமுறைகள் கடந்து தொடரும் அமைதியான பேரழிவாகும். ஆலைகளைச் சுற்றியுள்ள பல்லுயிர் பாதுகாப்பு மண்டலங்களை பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன் சோன்ஸ் மீட்டெடுக்க அரசு பிரத்யேக சூழலியல் தணிக்கைகளை இகோலஜிகல் ஒடட்ஸ் மேற்கொள்ள வேண்டும். இயற்கை வழங்கி இருக்கும் சூழலியல் சமநிலையை பாதுகாப்பது மனித இனத்தின் நீடித்த நிலப்பரப்பு வாழ்விற்கு மிகவும் இன்றியமையாத நிபந்தனையாகும். அடுத்த ஆய்வறிக்கையில் 84 கீழ் 100 உள்ளூர் மக்களின் பயமும் கோபமும் பற்றி விரிவாக காண்போம். இரால் பதப்படுத்தும் ஆலையில் அமோனியா நச்சு வாயு கசிவு. ஆய்வறிக்கை 84 கீழ் 100 உள்ளூர் மக்களின் பயமும் கோபமும். அறிமுகம் இரால் பதப்படுத்தும் ஆலைகளில் தொடர்ச்சியாக நிகழும் அமோனியா வாயு R717 கசிவுகளும். பாதுகாப்பு விதிமீறல்களும் ஆலை அமைந்துள்ள பகுதி மக்களிடையே ஆழமான உளவியல் அச்சுறுத்தலையும் கடுமையான மக்கள் கொந்தளிப்பையும் உருவாக்கியுள்ளன. ஆலை நிர்வாகங்களின் அலட்சியப் போக்கு மற்றும் அதிகார வர்க்கத்தின் மெத்தன போக்கினால். தங்கள் சொந்த வீடுகளிலேயே நிம்மதியாக வாழ முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ள உள்ளூர் மக்களின் அச்ச உணர்வு. படிப்படியாக அரசாங்கத்திற்கும் ஆலைக்கு எதிரான வெடிக்கும் கோபமாக உருவெடுத்துள்ளது. உள்ளூர் மக்களின் மன போராட்டங்கள் சமூக கொந்தளிப்புகள் வீதி போராட்டங்கள் மற்றும் மக்கள் எதிர்ப்பின் பின்னணியை 100% துல்லியமாக விரிவாக ஆராயும் ஆய்வறிக்கை இது. நிரந்தர பயமும் மரணப்பொறி மனநிலையும். ஆலைகளைச் சுற்றியுள்ள கிராமங்கள் மற்றும் குடியிருப்புகளில் வாழும் மக்களின் அன்றாட வாழ்க்கை. எப்போது கசியுமோ என்ற அமோனியா பயத்தின் நிழலிலேயே கழிகிறது. நள்ளிரவில் காற்றில் லேசான கார நெடி அடித்தால் கூட குடும்பத்தோடு வீடுகளை விட்டு அலறியடித்துக் கொண்டு ஓடும் அவலநிலை நிலவுகிறது. சிறு குழந்தைகள் முதியவர்கள் மற்றும் நோயாளிகளின் உயிருக்கு எந்நேரமும் ஆபத்து நேரலாம் என்ற அச்சத்துடனே வாழும் மக்கள். தங்களின் வாழிடங்களை வாழும் மரணப்பொறிகளாகவே கருதுகின்றனர். இந்த தொடர் பய உணர்வு அப்பகுதி மக்களிடையே நிரந்தர மன உளைச்சலையும். தூக்கமின்மையையும் நரம்பு சார்ந்த உளவியல் கோளாறுகளையும் விதைத்துள்ளது. அதிகார வர்க்கத்தின் மெத்தனமும் மக்கள் கோபத்தின் எழுச்சியும். விபத்துகள் நிகழும் போதெல்லாம் அதிகாரிகள் வழங்கும் போலி வாக்குறுதிகளும். விசாரணைகளின் பெயரால் நடத்தப்படும் கண் துடைப்பு நடவடிக்கைகளும் மக்களின் கோபத்திற்கு நெய் ஊற்றுவது போல் அமைகின்றன. புகார்கள் அளித்தும் ஆலைகளை மூடாமல் மாசு கட்டுப்பாட்டு வாரியமும் உள்ளூர் நிர்வாகமும். ஆலை உரிமையாளர்களுக்கு சாதகமாகச் செயல்படுவதை உணரும் மக்கள். அமைப்பின் மீதான நம்பிக்கையை முற்றிலுமாக இழக்கின்றனர். தங்களின் வாழ்வுரிமையும் சுவாச உரிமையும் பணக்கார முதலாளிகளின் லாபத்திற்காக பலியிடப்படுவதை உணரும் போது. அந்த ஏமாற்றம் ஆலைக்கு எதிரான தீவிரமான மக்கள் கொந்தளிப்பாக மாறுகிறது. மறியல் போராட்டங்களும் மக்கள் அமைப்புகளின் திரட்சியும். சகிப்புத்தன்மையின் எல்லையை கடக்கும் உள்ளூர் மக்கள். தங்களின் பாதுகாப்பை தாங்களே உறுதி செய்யும் நோக்கில் வீதிகளில் இறங்கி போராடத் தொடங்குகின்றனர். ஆலை முற்றுகை சாலை மறியல் ஆட்சியர் அலுவலக போராட்டங்கள் மற்றும் வேலைநிறுத்தங்கள் என போராட்டங்கள் தீவிரமடைகின்றன. பெண்களும் சிறுவர்களும் திரளாக பங்கேற்கும் இந்த போராட்டங்களில். ஆலைகளை உடனடியாக பகுதிக்கு வெளியேற்ற வேண்டும் என்ற கோரிக்கை உரக்க ஒலிக்கிறது. பல நேரங்களில் ஆலை நிர்வாகத்தின் ஏவலாட்களாலும் காவல்துறையாலும் போராட்டங்கள் ஒடுக்கப்பட்டாலும். மக்களின் நியாயமான கோபத்தை முழுமையாக அடக்க முடிவதில்லை. சமூக பாதுகாப்பு மற்றும் அமைதியை மீட்டெடுக்கும் வழிமுறை. உள்ளூர் மக்களின் பயத்தையும் கோபத்தையும் வெறும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக மட்டும் அரசு பார்க்க கூடாது. அவர்களின் கோரிக்கைகளுக்கு செவிசாய்த்து. ஆபத்தான மண்டலங்களில் உள்ள ஆலைகள் மீது உடனடியாக சட்டப்பூர்வ கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். மக்களின் அச்சத்தை போக்கி அவர்களுக்கு பாதுகாப்பான வாழ்விடத்தை உத்தரவாதம் செய்வதே மக்கள் ஜனநாயகத்தின் முதன்மையான கடமையாகும்.
அடுத்த ஆய்வறிக்கையில் 85 கீழ் 100 ஆபத்தான மண்டலங்களில் வாழும் மக்கள் பற்றி விரிவாக காண்போம். இரால் பதப்படுத்தும் ஆலையில் அமோனியா நச்சு வாயு கசிவு. ஆய்வறிக்கை 84 கீழ் 100 மேலதிக விபரம். மக்கள் போராட்டங்களின் சட்டப் பரிமாணமும் சமூக ஒற்றுமையும். சட்ட போராட்டங்களும் மக்கள் திரட்சியும். உள்ளூர் மக்களின் கோபமும் பயமும் வெறும் வீதி போராட்டங்களோடு நின்றுவிடாமல் சட்ட போராட்டங்களாகவும் உருவெடுக்கின்றன. பாதிக்கப்பட்ட கிராம மக்கள் ஒன்றிணைந்து பாதிக்கப்பட்டோர் நலச்சங்கங்களை உருவாக்கி தேசிய பசுமை தீர்ப்பாயம் (NGT) மற்றும் உயர் நீதிமன்றங்களில் பொதுநல வழக்குகளை (PIL) தொடர்கின்றனர். ஆலை நிர்வாகம் சட்டவிரோதமாக பெற்ற சுற்றுச்சூழல் அனுமதிகள். சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு அறிக்கையில் EIA செய்யப்பட்ட முறைகேடுகள் மற்றும் கழிவுநீர் சுத்திகரிப்பு அமைப்புகளின் போய் ஆவணங்களை மக்கள் தங்களின் சொந்த நிதியில் திரட்டி நீதிமன்றங்களில் சமர்ப்பிக்கின்றனர். நிறுவனங்களின் பிரம்மாண்டமான பண பலத்திற்கும் வழக்கறிஞர் படைகளுக்கும் எதிராக ஏழை எளிய மக்களின் இந்த சட்டப் போராட்டம் நீதிக்கான நெடிய தியாகமாக மாறுகிறது. சமூக கட்டமைப்பு சிதைவும் வாழ்வாதார இழப்பும். ஆலை அமைந்திருக்கும் பகுதி மக்கள் எதிர்கொள்ளும் பயமும் கோபமும் அவர்களின் சமூக உறவுகளையும் கடுமையாக பாதிக்கின்றன. அமோனியா வாயு ஆபத்து நிறைந்த பகுதி என்ற பிம்பம் உருவாக்கப்படுவதால் அப்பகுதியிலுள்ள இளைஞர்களுக்கு திருமண உறவுகள் அமைவது கடினமாகிறது. உறவினர்கள் அப்பகுதிக்கு வர அஞ்சுகின்றனர். மேலும் ஆலைக்கு எதிராக போராடும் உள்ளூர் மக்கள் மீது ஆலை நிர்வாகம் தொடுக்கும் போய் வழக்குகள் மற்றும் சமூக புறக்கணிப்புகளால் அவர்களின் வாழ்வாதாரம் பெருமளவில் நசுக்கப்படுகிறது. நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்காக தங்களின் நிம்மதியையும் ஆரோக்கியத்தையும் சமூக கௌரவத்தையும் பலிகொடுக்கும் நிலைக்கு உள்ளூர் மக்கள் தள்ளப்படுவது சமூக நீதிக்கே விடப்பட்ட பெரும் சவாலாகும். அடுத்த ஆய்வறிக்கையில் 85 கீழ் 100 ஆபத்தான மண்டலங்களில் வாழும் மக்கள் பற்றி விரிவாக காண்போம். இரால் பதப்படுத்தும் ஆலையில் அமோனியா நச்சு வாயு கசிவு. ஆய்வறிக்கை 84 கீழ் 100 கூடுதல் சிறப்பம்சங்கள். பெருநிறுவனங்களின் உத்திகளும் தற்சார்பு போராட்ட வடிவங்களும். பெருநிறுவனங்களின் பிரித்தாளும் உத்திகளும் எதிர்ப்பு முடக்கமும். உள்ளூர் மக்களின் ஒருங்கிணைந்த போராட்ட வீரியத்தை சிதைப்பதற்காக ஆலை நிர்வாகங்கள் பல்வேறு பெருநிறுவன சமூக பொறுப்பு (CSR) உத்திகளையும் பிரித்தாளும் தந்திரங்களையும் கையாளுகின்றன. கிராமத்தின் குறிப்பிட்ட செல்வாக்குமிக்க நபர்களுக்கோ அல்லது உள்ளூர் தலைவர்களுக்கோ மறைமுக பண பலன்களையும் ஒப்பந்தங்களையும் வழங்கி போராட்டக் குழுக்களுக்குள் பிளவை உருவாக்க முயற்சி செய்கின்றன. மேலும் ஆலை மூடப்பட்டால் உள்ளூர் தொழிலாளர்களின் வேலைவாய்ப்பு பறிபோகும் என்ற போலி பிரச்சாரத்தை முன்னெடுத்து ஆலை தொழிலாளர்களையும் பகுதி மக்களையும் நேருக்கு நேர் மோதவிடும் உத்தியையும் பயன்படுத்துகின்றன. இத்தகைய தந்திரங்களால் மக்களின் கொந்தளிப்பு தற்காலிகமாக திசைதிருப்பப்பட்டாலும் ஒவ்வொரு புதிய கசிவுச் சம்பவத்தின் போதும் மக்களின் கோபம் இரட்டிப்பு வீரியத்துடன் மீண்டும் வெடிக்கிறது. தற்சார்பு பாதுகாப்பு அமைப்புகளும் சமூக எச்சரிக்கை வலைப்பின்னலும். அதிகார வர்க்கமும் ஆலை நிர்வாகமும் தங்களை கைவிட்ட நிலையில் ஆபத்தான மண்டலங்களில் வாழும் மக்கள் தங்களின் பாதுகாப்பிற்காக சொந்தமாக தற்சார்பு பாதுகாப்பு உத்திகளை உருவாக்கியுள்ளனர். காற்று வீசும் திசையை கண்டறிய கிராமத்தின் உயரமாக இடங்களில் கொடிகளை கட்டுதல். நள்ளிரவில் கசிவு நெடி அடித்தால் உடனடியாக ஊர் முழுமைக்கும் அறிவிக்க தம்பட்டங்கள் அடித்தல் மற்றும் ஒலிபெருக்கிகள் மூலமாக எச்சரிக்கும் சுழற்சி முறை அமைப்புகளை ஏற்படுத்துதல் என பல்வேறு மரபுசார் எச்சரிக்கை முறைகளை மக்கள் பின்பற்றி வருகின்றனர். அரசு செய்ய தவறிய பாதுகாப்பு முன்னெச்சரிக்கைகளை தங்களின் சொந்த முயற்சியால் ஒருங்கிணைக்கும் இத்தகை நடைமுறைகள் நவீன தொழிற்புரட்சியின் நிழலில் ஏழை எளிய மக்கள் சந்திக்கும் இருண்ட வாழ்வியல் நிதர்சனத்தை சுட்டிக்காட்டுகின்றன. அடுத்த ஆய்வறிக்கையில் 85 கீழ் 100 ஆபத்தான மண்டலங்களில் வாழும் மக்கள் பற்றி விரிவாக காண்போம். இரால் பதப்படுத்தும் ஆலையில் அமோனியா நச்சு வாயு கசிவு. ஆய்வறிக்கை 85 கீழ் 100 ஆபத்தான மண்டலங்களில் வாழும் மக்கள். அறிமுகம். இரால் பதப்படுத்தும் ஆலைகளைச் சுற்றியுள்ள ஆபத்தான மண்டலங்களில் ஹாசர்ட் சோன்ஸ் வாழும் உழைக்கும் வர்க்க மக்கள் எந்நேரமும் வெடிக்க காத்திருக்கும் இரசாயன குண்டுகளின் மீதே தங்களின் வாழ்க்கையை நகர்த்தி வருகின்றனர். வறுமை, மலிவான வீட்டு வாடகை, வாழ்வாதார இருப்பிடம் மற்றும் வேறு வழியின்மை காரணமாகவே இந்த ஆபத்தான பகுதிகளிலேயே தொடர்ந்து வாழும் நிலைக்கு இம்மக்கள் தள்ளப்பட்டுள்ளனர். அமோனியா R717 வாயு கசிவு அச்சுறுத்தலுக்கு மத்தியில் ஆபத்தான மண்டலங்களில் வாழும் மக்களின் அன்றாட போராட்டங்கள். சமூக பொருளாதார நெருக்கடிகள், உள்கட்டமைப்பு குறைபாடுகள் மற்றும் அவர்களின் வாழ்வியல் நிதர்சனங்களை 100% துல்லியமாக விரிவாக ஆராயும் ஆய்வறிக்கை இது. வறுமையும் இருப்பிடத் தேர்வற்ற நிலையும். ஆபத்தான தொழிற்பேட்டை மண்டலங்கள் மற்றும் ஆலைகளின் சுவரை ஒட்டியுள்ள பகுதிகள் பொதுவாக மிகவும் குறைந்த விலையிலான நிலங்களாகவும் மலிவான வாடகை வீடுகளாகவும் கிடைக்கின்றன. இதனால் சமூகத்தின் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய ஏழை எளிய மக்களும் தினக்கூலி தொழிலாளர்களும் புலம்பெயர்ந்த குடும்பங்களும் வேறு வழியின்றி இத்தகைய ஆபத்தான மண்டலங்களில் குடியமர்கின்றனர்.
தங்களின் வருமான குறைபாடு காரணமாக பாதுகாப்பான குடியிருப்பு பகுதிகளுக்கு குடிபெயர முடியாத இச்சமூக பிரிவினர் நச்சுவாயு அச்சுறுத்தலை தங்களின் தலையெழுத்தாகவே ஏற்றுக்கொண்டு வாழும் கட்டாயத்திற்கு ஆளாகியுள்ளனர். வறுமையின் காரணமாக தங்களின் உயிரை பணயம் வைக்கும் இச்சூழல் நவீன தொழிற்பெருக்கத்தின் பேரால் நடக்கும் அப்பட்டமான சமூக புறக்கணிப்பாகும். அன்றாட சுகாதாரச் சீரழிவும் நாட்பட்ட நோய்களும் ஆபத்தான மண்டலங்களில் வாழும் மக்களுக்கு பேரழிவு கசிவுகள் மட்டுமன்றி ஆலைகளிலிருந்து தொடர்ச்சியாக நிகழும் நுண் அமோனியா கசிவுகளும் மைக்ரோ லீக்ஸ் மெதுவான நச்சாக உருவெடுக்கின்றன. காற்றில் எப்போதும் கலந்துள்ள குறைந்தளவு அமோனியா வாயுவை நாட்படச் சுவாசிப்பதால் அப்பகுதி மக்களிடையே நாட்பட்ட ஆஸ்துமா, மூச்சுக்குழாய் அழற்சி, புரோங்கைடிஸ், தொடர் கண் எரிச்சல், தோல் நோய்கள் மற்றும் செரிமான கோளாறுகள் வெகுவாக அதிகரித்து காணப்படுகின்றன. குறிப்பாக பிறக்கும் குழந்தைகளிடையே குறைந்த பிறப்பு எடை மற்றும் நரம்பு மண்டல குறைபாடுகள் ஏற்படுவது இத்தகைய ஆபத்தான மண்டலங்களில் இயல்பான ஒன்றாகிவிட்டது. தங்களின் சொற்ப வருமானத்தில் பெரும்பகுதியை மருத்துவச் செலவுகளுக்கே செலவிடும் நிலைக்கு இம்மக்கள் தள்ளப்படுகின்றனர். அடிப்படை உள்கட்டமைப்பு புறக்கணிப்பும் பாதுகாப்பு இன்மை ஆபத்தான மண்டலங்களாக வகைப்படுத்தப்படும் அல்லது ஆலை ஆக்கிரமிப்பில் உள்ள குடியிருப்பு பகுதிகளுக்கு உள்ளூர் நிர்வாகங்கள் முறையான குடிநீர், சாலை வசதி, மருத்துவமனைகள் அல்லது அவசரகால எச்சரிக்கை மையங்களை அமைத்து தருவதில்லை. நச்சு வாயு கசியும் போது ஓடித் தப்பிப்பதற்கான விளக்கு வசதியுள்ள அகலமான பாதைகளோ அல்லது முதலுதவி அளிப்பதற்கான மருத்துவ மையங்களோ அப்பகுதிகளில் இருப்பதில்லை. ஆபத்தான ஆலைகளுக்கு அருகில் மக்கள் வாழ்கிறார்கள் என்பதை அறிந்தும் அவர்களுக்கான தற்காப்பு பயிற்சி, வாயு முகமூடிகள் அல்லது அவசரகால பாதுகாப்பு உத்திகளை அரசு எவ்விதத்திலும் கொண்டு சேர்ப்பதில்லை. ஒட்டுமொத்த அரசாங்க கட்டமைப்பும் இவர்களின் வாழ்வுரிமையை புறக்கணித்து ஆலை உரிமையாளர்களின் நலனுக்கே முன்னுரிமை அளிக்கிறது. சமூக நீதி மற்றும் மறுவாழ்வு கொள்கையின் அவசியம் ஆபத்தான மண்டலங்களில் வாழும் ஏழை எளிய மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வது அரசின் முதன்மையான சமூக நீதி பொறுப்பாகும். ஆபத்தான ஆலைகளைச் சுற்றி வாழும் குடும்பங்களைக் கண்டறிந்து அவர்களுக்கு பாதுகாப்பான மாற்று இடங்களை நியாயமான இழப்பீட்டுடன் வழங்கி மறுடியமர்த்த ரீலோகேஷன் அண்ட் ரீஹபிலிடேஷன் வேண்டும். மனித உயிர்களை ஆபத்தான மண்டலங்களில் பலிகொடுக்கும் தொழிற்பாட்டு மாதிரியை விடுத்து மனிதநேய அடிப்படையிலான பாதுகாப்பு மண்டல கொள்கையை செயல்படுத்துவதே முறையான தீர்வாகும். அடுத்த ஆய்வறிக்கையில் 86இன் கீழ் 100 நிவாரண நிதியும் தற்காலிக உதவிகளும் பற்றி விரிவாக காண்போம். இரால் பதப்படுத்தும் ஆலையில் அமோனியா நச்சு வாயு கசிவு ஆய்வறிக்கை 85இன் கீழ் 100 மேலதிக விபரம் ஏழை எளிய மக்களின் வாழ்வியல் உரிமைகளும் அரசு சாரா அமைப்புகளின் பங்களிப்பும். சுவாச உரிமையும் மனித உரிமைகள் மீறலும் ஆபத்தான மண்டலங்களில் வாழும் எளிய மக்களின் அடிப்படை மனித உரிமையான தூய்மையான காற்றை சுவாசிக்கும் உரிமை ரைட் டு கிளீன் ஏர் பெருநிறுவனங்களின் லாப வெறியால் தினசரி பறிக்கப்படுகிறது. சட்டத்தின் பார்வையில் அனைத்து குடிமக்களுக்கும் சமமான வாழ்வுரிமை உத்தரவாதம் அளிக்கப்பட்டிருந்தாலும் நிதியாதாரமும் அரசியல் செல்வாக்கும் அற்ற இச்சமூக பிரிவினர் ஆபத்தான கழிவுகளையும் நச்சு வாயுக்களையும் தாங்கும் சுற்றுச்சூழல் பலிகடாக்களாக என்வாயரன்மெண்டல் சாக்ரிஃபைசஸ் மாற்றப்படுகின்றனர். நச்சு அபாயம் நிறைந்த சூழலில் வாழ கட்டாயப்படுத்தப்படுவது சர்வதேச மனித உரிமைகள் பிரகடனத்திற்கு எதிரான அப்பட்டமான விதிமீறலாகும். அரசு சாரா அமைப்புகள் மற்றும் மனித உரிமை அமைப்புகளின் தலையீடு அரசும் ஆலை நிர்வாகமும் கைவிட்ட நிலையில் ஆபத்தான மண்டலங்களில் வாழும் மக்களுக்கு ஆதரவாக அரசு சாரா தொண்டு நிறுவனங்களும் NGOs மனித உரிமை அமைப்புகளுமே களத்தில் இறங்குகின்றன. இம்மக்களுக்கு இலவச மருத்துவ முகாம்களை நடத்துதல், அமோனியா நச்சுத்தன்மை குறித்த விழிப்புணர்வு பயிற்சிகளை வழங்குதல் மற்றும் சட்ட போராட்டங்களுக்கான ஆவணங்களை திரட்டுதல் ஆகியவற்றில் இந்த அமைப்புகள் முக்கிய பங்காற்றுகின்றன. மேலும் சர்வதேச அமைப்புகளின் கவனத்திற்கு இத்தகைய மனித உரிமை மீறல்களை கொண்டு சென்று ஆலை நிர்வாகத்திற்கு பன்னாட்டு அளவில் அழுத்தம் கொடுக்கும் தற்காப்பு அரணாகவும் இந்த அமைப்புகள் செயல்படுகின்றன. அடுத்த ஆய்வறிக்கையில் 86இன் கீழ் 100 நிவாரண நிதியும் தற்காலிக உதவிகளும் பற்றி விரிவாக காண்போம். இரால் பதப்படுத்தும் ஆலையில் அமோனியா நச்சு வாயு கசிவு ஆய்வறிக்கை 85இன் கீழ் 100 கூடுதல் சிறப்பம்சங்கள் தலைமுறை கடக்கும் மரபியல் பாதிப்புகளும் உழைப்பாளர் இடப்பெயர்ச்சி முடக்கமும். மரபியல் நச்சுத்தன்மையும் எதிர்கால தலைமுறை பாதிப்பும் ஆபத்தான மண்டலங்களில் பல ஆண்டுகளாக வாழும் மக்களுக்கு நிகழும் மைக்ரோ அமோனியா கசிவு பாதிப்பு வெறும் சுவாச நோய்களோடு நிற்பதில்லை, மாறாக அது அவர்களின் மரபியல் அமைப்பிலேயே ஜெனடிக் ஸ்ட்ரக்சர் மெதுவான சிதைவுகளை ஏற்படுத்துகிறது. தொடர்ச்சியாக காரத்தன்மை கொண்ட நச்சு வாயுவை சுவாசிப்பதால் உயிரணுக்களில் ஏற்படும் ஓக்சிஜனேற்ற அழுத்தமானது ஓக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் DNA சேதத்திற்கு DNA டேமேஜ் வழிவகுக்கிறது. இதன் விளைவாக அப்பகுதியில் பிறக்கும் அடுத்தடுத்த தலைமுறை குழந்தைகளுக்கு பிறவி ஊனங்கள், நரம்பியல் குறைபாடுகள் மற்றும் சிறுவயதிலேயே புற்றுநோய் தாக்கும் அபாயம் பெருமளவில் அதிகரிக்கிறது.
தொழிற்பேட்டை பகுதிகளை ஒட்டி வாழும் ஏழை எளிய மக்கள் தங்களின் ஆரோக்கியத்தை மட்டுமின்றி தங்களின் எதிர்கால சந்ததியினரின் வாழ்க்கை உரிமையையும் இழக்கும் பேராபத்து இங்கு நிகழ்கிறது. பொருளாதார பிணைப்பும் இடப்பெயர்ச்சி முடக்கமும் நச்சு மண்டலத்திலிருந்து தப்பித்துச் செல்ல விரும்பினாலும் அப்பகுதி மக்களின் பொருளாதார சூழல் அவர்களை அங்கேயே பிணைத்து வைக்கிறது. ஆலைக்கு அருகிலேயே கூலி வேலைகள் கிடைப்பது, குழந்தைகளுக்கான அரசு பள்ளிகள் இருப்பது மற்றும் வேறு இடங்களில் வாடகை கொடுக்க முடியாத நிதி நெருக்கடி ஆகியவை அவர்களை அந்த ஆபத்தான சூழலிலேயே முடக்கிப் போடுகின்றன. உயிருக்கு பயந்து வீட்டை விட்டு வெளியேறினால் பட்டினி மரணம், வீட்டில் தங்கினால் வாயுக்கசிவு மரணம் என்ற இருமுனை வாழ்க்கை போராட்டத்தில் வேறு வழியின்றி ஆபத்தையே தேர்வு செய்ய வேண்டிய கட்டாயத்திற்கு இச்சமூகத்தின் மிக நலிவடைந்த பிரிவினர் தள்ளப்படுகின்றனர். அடுத்த ஆய்வறிக்கையில் 86 கீழ் 100 நிவாரண நிதியும் தற்காலிக உதவிகளும் பற்றி விரிவாக காண்போம். இரால் பதப்படுத்தும் ஆலையில் அமோனியா நச்சு வாயு கசிவு. ஆய்வறிக்கை 85 கீழ் 100 கூடுதல் அவசர பரிமாணங்கள், அவசரகால தங்குமிடங்களின் இன்மையும் தற்காலிக வெளியேற்ற சிக்கல்களும். அவசரகால தங்குமிடங்களின் இன்மையும் சமூக பாதுகாப்பின்மையும். ஆபத்தான மண்டலங்களில் வாழும் மக்களுக்கு அமோனியா கசிவு ஏற்படும் அவசர காலங்களில் தங்குவதற்கென எவ்விதமான அவசரகால பாதுகாப்பு தங்குமிடங்களோ எமர்ஜென்சி ஷெல்டர்ஸ் அல்லது நச்சு தடுப்பு மையங்களோ உள்ளூர் நிர்வாகத்தால் உருவாக்கப்படுவதில்லை. திடீரென நள்ளிரவில் வாயுக்கசிவு ஏற்படும் போது வீடுகளை விட்டு அலறியடித்து வெளியேறும் ஏழை எளிய மக்கள் சுற்றியுள்ள திறந்தவெளி பகுதிகளிலோ அல்லது பேருந்து நிறுத்தங்களிலோ தஞ்சமடையும் அவலநிலை காணப்படுகிறது. அப்போது பெய்யும் மழை அல்லது குளிர்காலச் சூழல் அவர்களின் ஆரோக்கியத்தை மேலும் சீர்குலைக்கிறது. குறிப்பாக தற்காலிகமாக இடம்பெயரும் சூழல்களில் பெண்களுக்கு பாதுகாப்பான தங்குமிடங்கள் மற்றும் தனி நபர் சுகாதார வசதிகள் கிடைக்காமல் போவது அவர்களின் சமூக மற்றும் உடல் சார்ந்த பாதுகாப்பை மேலும் ஆபத்திற்குள்ளாக்குகிறது. தகவல் தொடர்பு முடக்கமும் தவறான வதந்திகளும். அவசரகாலங்களில் ஆபத்தான மண்டல மக்களுக்கு ஆலை நிர்வாகத்திலிருந்தோ அல்லது அரசு அதிகாரிகளிடமிருந்தோ முறையான மற்றும் துல்லியமான எச்சரிக்கை செய்திகள் அலர்ட் மெசேஜஸ் உடனடியாகச் சென்றடைவதில்லை. சைரன் ஒலிகள் கட்டமைப்பு ரீதியாக பழுதடைந்திருப்பதாலும் அதிகாரப்பூர்வ தகவல்கள் காலதாமதமாக வெளிவருவதாலும் மக்களிடையே பரவும் தவறான வதந்திகள் பேரச்சத்தையும் பீதியையும் இரட்டிப்பாக்குகின்றன. எந்த திசையில் காற்று வீசுகிறது, எங்கு தப்பிச் செல்ல வேண்டும் என்ற அடிப்படை பாதுகாப்பு வழிகாட்டல்கள் இல்லாததால் ஆபத்தான மண்டல மக்கள் அறியாமையாலேயே வாயு மேகத்திற்குள் சிக்கி அதிக எண்ணிக்கையில் பலியாகும் சோகம் தொடர்கிறது. அடுத்த ஆய்வறிக்கையில் 86 கீழ் 100 நிவாரண நிதியும் தற்காலிக உதவிகளும் பற்றி விரிவாக காண்போம். இரால் பதப்படுத்தும் ஆலையில் அமோனியா நச்சு வாயு கசிவு. ஆய்வறிக்கை 85 கீழ் 100 சுற்றுச்சூழல் மற்றும் உளவியல் பரிமாணங்கள், செல்லப்பிராணிகள் இழப்பும் கட்டமைப்பு சிதைவும். விலங்கின இழப்புகளும் வாழ்வாதார கோளாறுகளும். ஆபத்தான மண்டலங்களில் வாழும் எளிய மக்களின் வாழ்வாதாரத்தில் கால்நடைகளும் செல்லப்பிராணிகளான ஆடு, மாடு, கோழிகள் மற்றும் வளர்ப்பு நாய்களும் முக்கிய பங்காற்றுகின்றன. திடீரென அமோனியா R717 வாயு கசியும்போது வீடுகளை விட்டு வெளியேறும் மக்கள் தங்களின் வளர்ப்பு பிராணிகளை பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்துச் செல்ல முடியாமல் தவிக்கின்றனர். காற்றில் பரவும் அடர் அமோனியா வாயுவை சுவாசிக்கும் கால்நடைகள் கடுமையான சுவாச முடக்கத்தால் சில நிமிடங்களிலேயே கண்முன்னே துடிதுடித்து மடிகின்றன. இது ஏழை எளிய குடும்பங்களுக்கு உடனடியாக பெரும் பொருளாதார இழப்பை ஏற்படுத்துவதோடு அவர்களது வாழ்வாதாரத்தின் முதன்மை ஆதாரத்தையும் ஒரே அடியில் தகர்க்கிறது. வாழ்விட உள்கட்டமைப்பு சிதைவும் உளவியல் வடுக்களும். நாட்பட்ட முறையில் காற்றில் மிதக்கும் அமோனியா வாயுவின் காரத்தன்மை ஆபத்தான மண்டலங்களில் உள்ள வீடுகளின் கூரைகள், இரும்பு ஜன்னல்கள், மின்சார கம்பிகள் மற்றும் நீர் சேமிப்பு தொட்டிகளை கடுமையான துருப்பிடித்தலுக்கும் அரிப்பிற்கும் கோரோஷன் உட்படுத்துகிறது. இதனால் ஏழை மக்களின் வீடுகள் விரைவாக பலவீனமடைந்து அடிக்கடி கூரை மாற்றும் கூடுதல் பொருளாதார சுமையை அவர்கள் மீது சுமத்துகிறது. மேலும் எந்த நிமிடத்திலும் தங்களின் இருப்பிடமும் உயிரும் பறிபோகலாம் என்ற தொடர் அச்சம் அப்பகுதி குழந்தைகளிடையே கற்றல் குறைபாடுகளையும் பெரியவர்களிடையே தீவிர மனச்சோர்வையும் உண்டாக்கி அம்மக்களின் ஒட்டுமொத்த வாழ்க்கைச் சுழற்சியையுமே மீட்க முடியாத உளவியல் வடுக்களாக மாற்றுகிறது. அடுத்த ஆய்வறிக்கையில் 86 கீழ் 100 நிவாரண நிதியும் தற்காலிக உதவிகளும் பற்றி விரிவாக காண்போம்.